Right. Yes, part 2 வந்த வினா 2022ஆம் ஆண்டு பகுதி 2ல வந்த முதலாவது வினா கட்டாய வினா தானே. அவை 2, 3, 4 இதுல ஏதாவது 2 வினாக்களுக்கு நீங்க விடை அளிக்க வேணும். அந்த அடிப்படையில நாங்கள் வினாவையும் எழுதி விடையும் எழுதி கொண்டு போவோம். ஓகேயா? ஏதாவது இடர்கள் இருந்தால் எனக்கு சொல்ல வேண்டுமா? ஓகே சரிதானே. சார். ஆம், எல்லாரும் வருவாங்களா? நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோமா வரவுதல்? ஓகேயா? நான் மெசேஜ் ஒன்று வச்சேன் சார். வருவாங்கன்னு விளங்குது. நினைக்கிறேன். நான் மெசேஜ் ஒன்று வச்சேன் சார். வருவாங்கன்னு நினைக்கிறேன் சார். இல்ல அது ஒரு இஷ்யூ இல்ல. நான் கேட்கிறேன், நம்ம தொடங்குவோமா? தொடங்குவோம் சார். ஒரு கொஞ்சம் பார்த்துட்டு தொடங்குமா சார்? ஆமா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. பார்த்துட்டு தொடங்குவோம்ன்றீங்களா? ஆமா சார். கொஞ்சம் ஒரு சரி 5 சரி நிமிஷம். சரி சரி சரி. ஒரு 2 minutes பார்ப்போம். ஓகே சார். சுதர்ஷன் சார், நான் இந்திரன் சாருக்கு சொல்றேன். மத்தவங்க யாரும் தெரிஞ்சவங்கன்னா சொல்லுங்களேன். தெரிஞ்சவங்கன்னா நம்ம குரூப்ல உள்ளவங்களுக்கு சொல்லுங்களேன் சார். கால் பண்ணி. சார் கிளாஸ் சரிங்க சார். தொடங்கிட்டாருன்னு சொல்லுங்க சார். ஓகே. ஜாயின் பண்ண
தொடங்குவோம் என்ன? ஆ ஆம் சார் நான் சொல்லி வச்சிருக்கேன் சார். என்ன செய்யும் சொல்லுங்க. தொடங்க அவங்க ஜாயின் பண்ணட்டும் என்ன சார்? தொடங்குவோம் சார் நாங்க வந்து. ஆமா தொடங்கும், லேட்டா போகுதானே. ஓ சார் அவங்க ஜாயின் பண்ணட்டும். சொல்லுங்கல்ல. இந்திரன் சார் வாரார் சார் லைனுக்கு. இவரெல்லாம் பார்க்கல போல. வினா வெளியிட்டு விரட்டுமே எல்லாரும் விளைவிங்க. வினா உண்டு. ஒரு நல்ல பொது கேள்வியானது ஒரு நல்ல பொது கல்வியானது இளம் தலைமுறையினருக்கு அவர்களின் எதிர்காலத்தை தேர்ந்தெடுக்க உதவுகிறது. என்பது தொடர்பாக பின்வரும் வினாக்களுக்கு உங்கள் கருத்துக்களின் அடிப்படையில் சார் விடுபட்டுருச்சு சார். விளங்கல சார் விடுபட்டுருச்சு சார் இடையில. உதவுகிறது என்பது தொடர்பாக உங்கள் ஒரு நல்ல பொது கல்வியானது ஓ சார் ஷேர் பண்ணப்பட்டிருக்கு தானே இந்த டாக்குமெண்ட்ஸ். ஓ சார் இளம் தலைமுறையினருக்கு அவர்களின் எதிர்காலத்தை தேர்ந்தெடுக்க உதவுகிறது என்பது தொடர்பாக பின்வரும் வினாக்களுக்கு உங்கள் கருத்துக்களின் அடிப்படையில் விடையளிக்க. முதலாவது வினா, இலங்கையின் பெரும்பாலான பிள்ளைகளுக்கான ஒரு முக்கியமான சவாலை கருத்தில் கொண்டு அதன் விளைவுகளை விளக்கவும். இதுதானே. இரண்டாவது வினா, அபிவிருத்தி அடைந்த நாடுகள் இது போன்ற சவால்களை சந்திக்காமைக்கான காரணங்களை விவாதிக்குக. அபிவிருத்தி அடைந்த நாடுகள் இது போன்ற சவால்களை சந்திக்காமைக்கான காரணங்களை விவாதிக்குக. வினா 3, மேலே வினா 2 குறிப்பிடப்பட்ட
போடுறேன். வினா 2 குறிப்பிடப்பட்ட சவாலுக்கான போட்டோ செஞ்சோம் அது வந்து இருக்கும். இது எடுத்துட்டு வந்தா டைம் ஆகும் தானே. பில்லுலதான் பேர் இருக்கும், விலையோட அரிசி. நாளைக்கு நான் ஸ்கூல் போகல. மைக்க மியூட் பண்ணுங்க சார். நான் இன்னைக்கு ஹிஸ்டரி பாடுறதுக்கு படுத்துட்டேன் அப்படியே. வினா வினா 2 என்ன எழுதிகள், வினா 3 என்ன எழுதிகள்? வினா 2 எழுதிட்டீங்களா? அபிவிருத்தி அடைந்த நாடுகள் இது ஓ, சரி. போன்ற சவால்களை சந்திக்காமைக்கான காரணங்களை விவாதிக்குக என்று போடுவோம். அதுல தேர்ட் பார்ட் எழுதுங்க. மேலே அபிவிருத்தி மேலே வினா 2 குறிப்பிடப்பட்ட சவாலுக்கான முக்கிய காரணத்தை தெரிவு செய்து முக்கிய காரணத்தை தெரிவு செய்து புதிய பாடத்திட்ட மறுசீரமைப்புகள் அதனை தீர்க்க முன்வைத்த முக்கிய நடவடிக்கைகளை குறிப்பிடவும். முக்கிய நடவடிக்கைகளை குறிப்பிடவும். அவ்வாறு தொடர்ந்து எழுதுங்க. அவ்வாறு நீங்கள் மேற்கொண்ட நடவடிக்கைகளால் எவ்வளவு திருப்தி அடைந்துள்ளீர்கள் என்பதையும் விளக்குக. நாலாவது வினா, மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளை மேம்படுத்துவதற்கு இரண்டு யோசனைகளை முன்மொழிக அல்லது தெரிவிக்க. இரண்டு யோசனைகளை தெரிவிக்க.
இதுல சின்ன ஒரு ஆ, ஆ, இதுல சின்ன ஒரு திருத்தம் என்னன்னு கேட்டா இத முதலாவது கேள்வியா மாத்துங்க ப்ளீஸ் பண்ணியா நீங்களோட வசனத்துல இந்த இருக்கல்லோ ஆ, ஒரு நல்ல பொது கல்வியானது இளம் தலைமுறையினருக்கு அவர்களின் எதிர்காலத்தை தேர்ந்தெடுக்க உதவுகிறது என்பது தொடர்பாக சரிதானே என்பது தொடர்பாக இதை விட்டோணும் உங்கள் கருத்துக்களை என்பது தொடர்பாக உங்களது கருத்துக்களை அல்லது உங்களது கருத்துக்களின் அடிப்படையில் இக்கூற்றை சரிதானே இக்கூற்றை நியாயப்படுத்துக சின்ன ஒரு திருத்தம் மட்டும் செய்யுங்க இக்கூற்றை நியாயப்படுத்துக இதுதான் உண்மையில முதலாவது பாட்டா இருக்குமா ஆக்சுவலா இதான் முதலாவது பாட் இரண்டாவது பாட் தான் இது இரண்டாவது பாட் தான் இது ரைட் மூன்றாவது கேள்வி இது நாலாவது வினா இது சரியா ஐந்தாவது வினா இது இந்த கேள்விகளுக்கு நம்ம விடை அளிச்சிட்டு அடுத்த வினாவுக்கு போவோமா சரியா முதலாவது வினா என்ன ஒரு விளங்கிக் கொள்ளுங்க ஒரு நல்ல பொது கல்வியானது இல்லையா ஒரு நல்ல பொது கல்வியானது இளம் தலைமுறையினருக்கு அவர்களின் எதிர்காலத்தை தேர்ந்தெடுக்க உதவுகிறது என்பது தொடர்பாக ரைட் முதலாவது வினா உங்கள் கருத்துக்களின் அடிப்படையில் இக்கூற்றை நியாயப்படுத்துக இரண்டாவது இலங்கையின் பெரும்பாலான பிள்ளைகளுக்கான ஒரு முக்கியமான சவாலை கருத்தில் கொண்டு அதன் விளைவுகளை விளக்கவும் மூன்றாவது அபிவிருத்தி அடைந்த நாடுகள் இது போன்ற சவால்களை சந்திக்காமைக்கான காரணங்களை விளக்குக வெயிட் a minute எஸ் நாலாவது வினா மேலே வினா மூன்றில் குறிப்பிடப்பட்ட சவாலுக்கான இங்க மூன்றுல ரெண்டு வரணுமா ரெண்டில் குறிப்பிடப்பட்ட சவாலுக்கான முக்கிய காரணத்தை தெரிவு செய்து புதிய பாடத்திட்ட மறுசீரமைப்புகள் அதனை தீர்க்க முன்வைத்த முக்கிய நடவடிக்கைகளை குறிப்பிடவும் அவ்வாறு நீங்கள் மேற்கொண்ட நடவடிக்கைகளால் எவ்வளவு திருப்தி அடைந்துள்ளீர்கள் என்பதையும் விளக்குக ஐந்தாவது பாட்டதுல மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளை மேம்படுத்த 2 யோசனைகளை அல்லது ஆலோசனைகளை தருக ஏதோ சரிதானே ஆலோசனைகளை தருக அல்லது யோசனைகளை தருக ஏதோ ஒன்று நீங்க போட்டுக்கொள்ளலாம் ஓகே இப்ப நாங்க 5 வினாவுக்கு விடைய பார்த்துட்டு அடுத்த கேள்விக்கு போவோம் சரியானே ஓகேயா ஹலோ விளங்குதானே ஓகே சார் ரைட் சார் இப்ப நாங்க ஒவ்வொரு வினாவுக்கு வாங்க விடையப்பா முதலாவது வினா என்னது இந்த ஒரு நல்ல பொது கல்வியானது இளம் தலைமுறையினருக்கு இல்லையா இதானே அவர்களின் எதிர்காலத்தை தேர்ந்தெடுக்க உதவுகிறது இதைத்தான் நம்ம விளங்கப்படுத்த வேண்டும் சரியா அப்ப வினா இலக்கம் 1க்கான விடை வினா இலக்கம் 1 சரி வினா இலக்கம் 1க்கு நாங்க விடைய பார்ப்போம் இதுல உங்களோட கருத்துக்கள் எல்லாம் இருந்தாலும் நாங்கள் தொடர்ந்து உங்களோட கருத்துக்களை இதுக்குள்ள சேர்த்துக் கொள்ளலாம் சரி பொதுவாக இதை பற்றி ஒவ்வொரு கருத்துக்களை எனக்கு சொல்லிக் கொண்டு வாங்க பார்க்கலாம் கமா முதலாவது கேள்விக்கு விளங்கிட்டு எல்லாருக்கும் ஹலோ விளங்கிட்டு தானே ஓ சார் விளங்கி இருக்கு சார் என்னுடைய கேள்வி ஷேர் பண்ணப்பட்டிருக்கு தானே மாற்றமடையல தானே ஓ சார் ஷேர் பண்ணப்பட்டிருக்கு சார் ரைட் ஓகே அப்ப நீங்க இப்ப சொல்லுங்க பார்க்கலாம் எப்படி அந்த கூற்று உங்களுக்கு நல்லா விளங்கிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குதா ஒரு நல்ல பொது கேள்வி சரி சொல்லுங்க பார்க்கலாம்
கமான் இந்த ஓரளவு 13ஆம் இருக்கு. ஆண்டு கல்விய இந்த 13ஆம் ஆண்டு கல்வியை பற்றி சொல்லுது. இதுல இந்த தெரிவு பாடத்தின் மூலமாக அவங்க எடுக்கிற அந்த பாடம் அவங்களோட இன்ட்ரெஸ்ட், அவங்களுக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதுல அந்த பாடத்தை தெரிவு செய்து ஓ தங்களோட எதிர்காலத்துக்குரிய ஒரு வாழ்க்கை தரத்துக்குரிய ஒரு பாடத்தின் மூலமாக தங்களோட வாழ்க்கையை தக்க வைக்கிறதுக்கு இந்த பொதுக்கல்வி உதவி செய்யுது எனக்கு விளங்குது. ஓகே ஓகே. நாங்கள் சரிபிழையை பற்றி யோசிக்க வேண்டாம். மெட்டால் அடுத்தால் வா. சார் இந்த 21ஆம் நூற்றாண்டுக்கு ஏற்ற வகையில இந்த பொதுக்கல்வி இப்ப தயாரிக்கப்பட்டு வருவது இப்ப வரவேற்கத்தக்கதா இருக்கு சார். தொழில்நுட்ப உலகுக்கு ஏற்ற மாதிரி இந்த கல்வி வடிவமைக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கு இந்த சார். பொதுக்கல்வி என்னன்னு தெரியுமா? சும்மா கேட்கிறேன். பாடசாலை கேள்வி தானே? சரிதானே? ஓ பாடசாலை கல்வி தானே? ஓகே ஓகே. தொடர்ந்து இந்த தொகுதி 2 தொகுதி 1 தொகுதி 3 அந்த பாஸ்கெட் பாடங்கள் பொதுக்கல்வி இந்த தரம் 1 தொடக்கம் 13 வரையான தரம் 13 வரையாக வழங்கப்படுகின்ற கல்விதான் பொதுக்கல்வி. அப்படி கொண்டு விளங்கப்படுத்திக்க வாங்கலாம். அதுக்குள்ள நீங்க சொல்ற விஷயத்தெல்லாம் கருத்துல கொள்ளுங்க. ரைட். இந்த பாஸ்கெட் பாடத்துல சார் அவங்க தங்களுக்கு இயலுமான பாடத்தை தானே, இன்ட்ரெஸ்டான பாடத்தை தான் செலக்ட் பண்ணுவாங்க. அந்த பாடம் அவங்க ஏ லெவல்ல அதை எடுக்கவும் ஏஎல் மூலமாக அதுக்கு மேற்பட்ட படிப்பு படிக்கவும் அது உதவி செய்யுது அந்த பொதுக்கல்வி. அவங்களோட தெரிவுக்கு அவங்களோட இயலுமைக்கு ஏற்ப, அவங்களோட இன்ட்ரெஸ்டுக்கு ஏற்ப, அவங்களோட நோக்கத்துக்கு ஏற்ப தெரிவு செய்யறதுக்கு இந்த தொகுதி பாடங்கள் இப்ப முதல் கொஞ்சம் ஆரம்பத்துல குறைவா இருந்தாலும் இப்ப நிறைய தொகுதி பாடங்கள் அதுக்கு உள்வாங்கப்பட்டிருக்குது. மீடியா, முயற்சியாண்மை, அப்படி கணக்கு வந்திருக்கு. இப்ப அதுகள் எல்லாம் அவங்களுக்கு அதுக்கு உள்வாங்கி தங்களை இதுக்கு போறதுக்கு எல்லா விதமான இதுகளுக்கு போறதுக்கும் உதவியா இருக்கு அந்த பாடங்கள், தொகுதி பாடங்கள். ஓகே ஓகே ஓகே. அதோட சேர்த்து ரைட். இப்ப நான் உங்களுக்கு இன்னும் சில அடிப்படை கருத்துக்களை நான் தாரேன் உங்களுக்கு. இங்க பாருங்க, ஒரு நல்ல பொதுக்கல்வி, சரியா, ஒரு நல்ல பொதுக்கல்வி இளைஞர்களுக்கு வாழ்க்கையின் பல்வேறு பாதைகளில் வெற்றி பெறுவதற்கு என்னுடைய விட, சரியானே, என்னுடைய விட சாராம்சமா எத்தனை மார்க்ஸுக்கு இந்த கேள்வி ஞாபகம் இருக்குதா? எல்லாரும் பேப்பர்ல தானே 6 மார்க்ஸுக்கு நீங்க எழுத போறீங்க. எத்தனை 2 மணித்தியாலம் செய்ய போறீங்க. முதலாவது வினாவில் எத்தனை இருக்குது? 10. அவ செகண்ட் பார்ட்ல எத்தனை செய்ய போறீங்க? பிரதான வினா 2 பிரதான வினா 2 செய்ய போறீங்க. ஒவ்வொரு வினாவிலும் எத்தனை பிரிவு இருக்குதம்மா? 5 5. அப்ப இதுல உதாரணமா 2வது வினாவையும் 3வது வினாவையும் எடுத்தா மொத்தமாக நீங்க எத்தனை வினாக்கள் வரும்? 10 வினாக்கள் வரும். ஆமா இல்லையா? அப்ப ஃபர்ஸ்ட் பார்ட்ல எத்தனை வினா? முதலாம் வினாவுல பிரிவுகள் 10. அப்ப மொத்தம் எத்தனை வினா சொல்லுங்க? 20 வினா. நான் சொல்றது சரியா? 20. அப்ப 20 தர ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு எத்தனை? 1க்கு 4 படி 40 மார்க்ஸ். அப்படித்தானே? செகண்ட் பார்ட்ல 2 வினா செய்தா 1க்கு 30 படி சொல்லுங்க எத்தனை? 60 மார்க்ஸ். அப்ப மொத்தம் எத்தனை வினாக்கள் செய்ய போறீங்க? அங்க ஒவ்வொரு வினாவுக்கும் 4 மார்க்ஸுக்கு எழுதணும் விட, இங்க ஒவ்வொரு வினாவுக்கும் 6 மார்க்ஸுக்கு எழுதணும் விட. விளங்குதோ? ஆனா இந்த முறை வந்து மற்ற பாடத்துக்கு எல்லாம் 6 மார்க்ஸ் வரையில சார். சிலதுக்கு 10 மார்க்ஸ் 10 மாறி வருது. 10 மாறி வருது. சரி, மொத்தமாக 20 பிரிவுகள் வரும். என 20 வினாக்கள், உப வினாக்கள். எத்தனை மணித்தியாலம் இருக்கு? 2 மணித்தியாலம், 120 நிமிஷம். 120 நிமிஷம் அல்லோ 2 hours. அப்ப எவ்வளவு வரும்? 120 நம்ம என்னது உங்கள்ட்ட 20 வினாக்கள் இருக்கு. 20 வினாக்களால பிரிப்புமே சமமான நேரம் ஒதுக்குவோமே. எத்தனை? 6 நிமிடம். ஒரு கேள்விக்கு எத்தனை நிமிஷம்? 6 நிமிஷம். 6 மார்க்ஸ் எடுக்க போறீங்க. குறைஞ்சது 1 நிமிடத்துக்கு எத்தனை மார்க்ஸ்? 1 மார்க்ஸுக்கு எழுதணும். ஒரு நிமிடத்துக்கு 1 மார்க்ஸ் படி, ஏன்னா 6 நிமிடத்துக்கு 6 மார்க்ஸுக்கு ஒவ்வொரு வினாவுக்கு எழுதணும். ஆனா ஃபர்ஸ்ட் பார்ட்ல 4 மார்க்ஸ் குறைஞ்சது, கூடியது 6 மார்க்ஸ் எழுத போறீங்க, குறைஞ்சது 4 மார்க்ஸ் எழுத போறீங்க. இதுல பெருசா நீங்க பக்கம் பக்கம் எழுதணும்ன்ற அவசியம் இல்ல. விளங்குவ நான் சொல்றது? எல்லா வினாவுக்கும் விட எழுத பக்கங்கள் கூடி வரும். ஒரு கேள்விக்கு தெரிஞ்ச வினா வந்துட்டு இதுல ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு நீங்க விடையளிக்க போனால் பக்கம் ஒரு பக்கம் ஃபுல்லா எழுதி 2வது பக்கத்துக்கு போனீங்கன்னா நீங்க கணக்கு கல்வி செய்யலாம் போயிரும் உங்களால. ஓமா இல்லையா? மாதிரி கரிக்குலம் மேனேஜ்மெண்ட், பெடகாஜிக்கல் லீடர்ஷிப் வந்து பரந்த விஷயம். என்ன அப்ப இந்த சரியான ஸ்பெசிபிக்கான ஆன்சரை உங்களுக்கு தேடி எடுக்கலாம இருக்கும் அந்த டைமுக்குள்ள. விளங்குதோ? ஆனா அதான் கட்டித்தான் ஸ்பெசிபிக்கான ஆன்சர் கொடுக்க வேணும் நீங்க. அந்த அடிப்படையில நான் இப்ப உங்களுக்கு 6 மார்க்ஸுக்கு என்னால சொல்லக்கூடிய விடைகளை நான் அந்த கேள்விக்கு உங்களுக்கு இலகுவாக நான் விடைகளை
தந்து கொண்டு போறேன். வடிவா பாருங்க, உங்களோட கேள்வி ஒரு நல்ல பொது கல்வியானது இளம் தலைமுறையினருக்கு அவர்களின் எதிர்காலத்தை தேர்ந்தெடுக்க உதவுகிறது என்பது தொடர்பாக உங்கள் கருத்துக்களின் அடிப்படையில் இக்கூற்றை நியாயப்படுத்துக. ஒரு நல்ல பொது கல்வி இளைஞர்களுக்கு வாழ்க்கையின் பல்வேறு பாதைகளில் வெற்றி பெறுவதற்கு முக்கிய அடிப்படையாக செயல்படுகிறது. ஓமா இல்லையா? பொது கல்வி என்றால் என்ன? பொதுவாக நீங்க சொல்லலாம், இங்க பொது கல்வி என்பது என்னது? பொது கல்வி என்பது ரைட் என்ன, ஒரு பாடசாலையினால் வழங்கப்படுகின்ற பாடசாலை கல்வி ஆகும். பாடசாலை கல்வி ஆகும். அப்ப இதை நீங்க கொடுக்கலாம், பாடசாலை கல்வி ஆகும். ஒரு நல்ல பொது கல்வியானது என்ன? நல்ல பொது கல்வியானது, வசனத்தை திருத்திக் கொள்ள, இளைஞர்களுக்கு வாழ்க்கையின் பல்வேறு பாதைகளில் வெற்றி பெறுவதற்கு முக்கிய அடிப்படையாக செயல்படுகிறது. உதாரணமா என்ன போடலாம்? உதாரணமாக சொல்லுங்க, 13 வருட சொல்லுங்க, 13 வருட உத்தரவாதம் அளிக்கப்பட்ட என்ன கல்வி நிகழ்ச்சி திட்டம். ஓமா இல்லையா? சப்போர்ட் பண்ணுவோம், இல்லாட்டி நான் தனியா விடுதலையா நிகழ்ச்சி திட்டம். சரிதானே? அதாவது அவன் சொன்னாலே எனக்கு அது போதும், சப்போர்ட் தான். உத்தரவாதம் அளிக்கப்பட்ட கல்வி நிகழ்ச்சி திட்டம். வேற என்ன சொல்லலாம்? 13 வருட உத்தரவாதம் அளிக்கப்பட்ட கல்வி நிகழ்ச்சி திட்டம். மற்றது சொல்லுங்க, உயர்தரங்களில் என்ன கல்வி நிகழ்ச்சி திட்டம். டேஷ் பண்ணி போடலாம் வேண்டுமென்றால் நீங்க என்ன போடலாம்? டேஷ் பண்ணி சொல்லுங்க, என்ன போடலாம்? தொழிற்துறை கல்வி, தொழிற்துறை வொகேஷனல் தொழிற்துறை கல்வி அறிமுகம் செய்யப்பட்டது. நம்ம இலங்கையை வச்சுதான் எழுதலாம் இல்லையா? அதோட இப்ப இந்த என்விக்யூக்கு சம்பந்தமான ஸ்டடீஸும் அந்த ஓ லெவல் ஃபெயில் பண்ண பிள்ளைகளுக்கு ஏ லெவல்ல படிக்கிறதுக்கு அப்படி ஒரு நேஷனல் ஸ்கூல் வழியா சந்தர்ப்பம் இருக்குதானே சார்? ஓ ஓ நீங்க இப்ப பாடசாலை கல்விக்குள்ள உள்ள முறைமையை தானே மிஸ் எழுதலாம். பாடசாலை கல்வியை வச்சுதான் எழுத போறோம் நம்ம. பொது கல்வி என்னதான் ஆரம்பத்திலேயே போட்டால் பாடசாலையினால் வழங்கப்படுகின்ற கல்வி. 13 வருட உத்தரவாதம் அளிக்கப்பட்ட கல்வி நிகழ்ச்சி திட்டம் உதாரணம் தானே. ரைட், அறிமுகம் செய்யப்பட்டது. உயர்தர வகுப்புகளில் இல்லையா? உதாரணமாக உயர்தர வகுப்புகளில் அறிமுகம் செய்யப்பட்ட எந்த பிள்ளையும் திறமையான பிள்ளை என்று கருதி கோயில் சித்தி அடைகிறான் இல்லையா, அவனுக்கு முழுமையா 13 வருஷம் பாடசாலையில் இருந்து படிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கறதோட அது மட்டும் இல்லாமலுக்கு தொழில்துறை பாடங்கள் எத்தனை தொழில்துறை கல்வி மூலம் போடலாம். 26 பாடங்கள், 26 தொழிற்துறை. அறிமுகம் ஊனா வந்திருக்கு சார் மேல, அதை நீங்க திருத்திக் கொள்ளுங்க, உங்களுக்கு அனுப்பணும். தொழிற்துறை பாடங்கள் அறிமுகம் செய்யப்பட்டன. எழுத்து பிள்ளைகள் வரும் திருத்திக் கொள்ளணுமா? உதாரணமா மேலும் எழுதலாம் நம்ம. சரிதானே? மேலும் புகழ்பெற்ற கல்வியலாளர் ஜான் டூயி என்ன சொல்றார்? கல்வியின் முக்கியத்துவத்தை ஊக்குவிப்பதில் சிறந்த சிந்தனை மற்றும் சிக்கல் தீர்க்கும் திறன்களை பிரச்சனை தீர்க்கும் திறன்களை அவர் என்ன செய்யறார்? வலியுறுத்தினார். உண்மை இல்லையா? பாடசாலைகள் இதை செய்யுது என்று சொல்றீங்க. இது தனிப்பட்ட மற்றும் தொழில்முறை வெற்றிக்கு அவசியமானவை. உண்மை இல்லையா? பல்வேறு பாடங்கள் மற்றும் அனுபவ கற்றல் ஆகியவற்றை கொண்டுள்ள விரிவான கல்வி மாணவர்கள் முழுமையான திறன் செறிவுடையவர்களாக மாற உதவுகிறது. இதுவே சிறந்த பொதுக்கல்வி சிறந்த நல்ல பொதுக்கல்வியின் பணியாகும். மரியா மொண்டிசோரி என்ன சொல்றா? மரியா மொண்டிசோரி என்பவர்
ரைட்? என்ன சொல்றான்? குழந்தைகளின் இயற்கையான ஆர்வம் மற்றும் படைப்பாற்றலை பரிபாலிக்கும், அதாவது ஊக்குவிக்கும் கல்வி முறையை பரிபாலிக்கும் என்று போடுங்க அவரோட வசனத்துல. முறையை ஆதரித்தார். பாடசாலை கல்வி மூலம், அதாவது பொதுக்கல்வி மூலம் அல்லது பாடசாலை கல்வி மூலம், இல்லையா, கல்வி மூலம் ஆதரித்தார். இது எந்த தொழிலுக்கும் தங்களை பொருத்திக் கொள்ள அவர்களை தயார் செய்கிறது. எனவே ஒரு விரிவான பாடசாலை அல்லது பொது கல்வியானது, விரிவான பொது கல்வி மாணவர்கள் நீண்டகால கற்றல் மற்றும் வேகமாக மாறும் உலகத்தில் தன்னை பொருத்திக் கொள்ளும் திறன்களை அடைவதற்கு தேவையான அறிவு, திறன்கள், மனப்பாங்குகளை வழங்குகிறது. ஓகேயா? இவ்வளவு போகும். இதை நீங்க எழுத உங்களுக்கு ஒரு பக்கம் வரும் போல எடுக்கு, இல்லையா? எத்தனை மார்க்ஸ் அனுப்பத்தாரு? போதுமா இல்லையா? 6 மார்க்ஸுக்கு. இந்த விடையில திருப்தி இல்லாட்டி உங்களோட கருத்துக்களை நான் கேட்டிருக்குது, நீங்களே இந்த கொஞ்சம் சேர்த்து எழுதலாம். விளங்குதா? ஓம் சார், நீங்க எங்களை இதை போடுங்க. போடவா? ஓம் சார், எங்களை போடுங்க சார், ஷேர் பண்ணி விடுங்க. சரி சரி, ஓகே, கட்டாயம் செய்வேன். அதுக்காக நீங்க இப்ப கவனிக்காம இருந்துடக்கூடாது, எங்கேயாவது கிச்சன்ல பார்க்க போயிடக்கூடாது. ரைட் ரைட் ரைட். சரி சரி சரி. அடுத்த வினா பாருங்க. இலங்கையின் பெரும்பாலான பிள்ளைகளுக்கான ஒரு முக்கியமான சவாலை கருத்தில் கொண்டு அதன் விளைவுகளை விளக்கவும். 2வது வினா, இல்லையா? இது என்னது? முதலாவது, அப்படித்தானே? இது முதலாவது. 2வதுக்கு நாங்கள் போறோம். ரைட். 2வது வினா என்ன சொல்லுது? 2வது வினா என்ன சொல்லுது? இலங்கையில் பெரும்பாலான பிள்ளைகளுக்காக, அதாவது அநேகமான பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு சவாலை கருத்தில் கொள்ளட்டாம். பொதுக்கல்வி தொடர்பாக. விளங்குதோ? அநேகமான பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு சவாலை கருத்தில் கொண்டு அதன் விளைவுகளை, அந்த சவாலால் ஏற்படக்கூடிய விளைவுகளை நீங்க விளக்க வேணும். கமான், யாராவது இப்ப ஸ்டார்ட் பண்ணுங்க. விட்டால இருந்து சொல்லணும். விட சொன்ன 2 பேரையும் விட மற்றார்கள் கலந்துரையாடணும். உங்களோட கருத்துக்களை நீங்க கலந்துரையாடுங்க. இலங்கை, அதை சொல்லணும். என்னடா இன்னொரு வசனம் போடும். இலங்கையின் போட்டுக்கன் பெரும்பாலான பிள்ளைகளுக்கான ஒரு முக்கியமான சவாலை கருத்தில் கொண்டு அதன் விளைவுகளை விளக்கவும். முதல் சவால்களை சொல்லுங்க. என்னென்ன சவால்கள் இருக்கலாம்? சார், வறுமை ஒரு சவாலா இருக்கு சார் கல்விக்கு. பொருளாதார நிலை. அப்படி சொல்லக்கூடாது. சரி, வேற என்ன? ரைட். சரி, இப்ப நீங்க ஏதாவது ஒன்றை சொல்லி விளங்கப்படுத்துங்க. மற்ற 6வது விளங்கப்படுத்துங்க. சும்மா விட பலர் தொழில்நுட்பத்துக்குள்ள உள்வாங்கப்படாத நிலைகள் இருக்கு பலர். இல்ல, பாடசாலை கல்வி என்ன? பொதுக்கல்வி என்ன? பொதுக்கல்வியில இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு சவால் சொல்லுங்களேன். பொதுக்கல்வியை மாணவர்கள் பெறுவதில் ஒரு சவால் வறுமை. ரைட். அதே மாதிரி வேற என்ன சவால்கள் இருக்குது? சார், தொழில்நுட்ப அறிவை பெற முடியாமல் இருக்கிறது சார். தொழில்நுட்ப அறிவு சார், தொழில்நுட்ப அறிவு போதாமல் இந்த தொழில்நுட்ப அறிவை பெறக்கூடிய விளங்கலாமா? தொழில்நுட்ப அறிவை பெற முடியாமல் இருப்பது சார். சரியான முறையில பெற முடியாமல் இருப்பது தொழில்நுட்ப ரீதியான அறிவை. ஃபேமிலி பேக்ரவுண்ட். ஓகே, விளங்கப்படுத்துங்க. கொஞ்சம் டீப்பா கொஞ்சம் சொல்லுங்களேன். பயப்படாம சொல்லுங்க. சரி பிள்ளைய பிரிச்சு யோசிக்கிறது இல்லை. ஹலோ, சொல்லுங்களேன். சில வழியில சார் பிள்ளையோட ஃபேமிலி பேக்ரவுண்ட பாக்க, ஓகே, ஃபேமிலியில பிள்ளை இங்கிலீஷ் மீடியத்துல படிக்கிறதும் பிள்ளை, ஆனா பிள்ளைக்கே இல்ல அந்த படிக்கிறதுக்கு. ஆனா அதை வந்து பிராக்டிஸ் பண்றதுக்கு வீட்டுலயோ அது இருக்கிற சூழலுக்கோ அது பொருத்தப்பாட அமையாட்டிக்கு அந்த பிள்ளைக்கு அது பெரிய பெரிய சவாலா இருக்கும். ஓகே. அப்ப நாங்க இப்ப போறோம் சிஸ்டர் ஆகிறீங்க. என்னடா சிஸ்டர், பாடசாலை கல்விய பாடசாலையில பெறுவதில்லை. வீட்டு சூழலுக்கு போனோம்னா வீட்டு சூழல தான் நம்ம காரணமா சொல்ல வேண்டியது. அது நாட்டுல உள்ள பிரச்சனையா போயிடும். வறுமையை நாம் பற்றி பெருசா கதைக்கல. ஏன்னு கேட்டா, வறுமை என்பது நாட்டுல வறுமை ஒழிப்பு நிகழ்ச்சி திட்டங்களை வேலை செய்யணும். அங்கால
அது நம்மட பொறுப்பு இல்லையே. பாடசாலைக்கு ஓமாம் நீங்க வழங்குவதில் பாடசாலைக்குள்ள பாடசாலை கல்வி கட்டமைப்புக்குள்ள இல்ல கல்வி எஜுகேஷன் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன? ஒன்று பரீட்சை மையமான கல்வி, எஸ், வெரி குட். வேற? ஆம், மற்ற காலத்துக்கு பொருத்தமில்லாத கல்வியும் சில வேளை அமையுது சார். ஆஹா, வரலாறு பொறுத்த ஏற்கனவே இருந்ததுதான் திருப்பி திருப்பி வந்து கொண்டே இருக்குது. அது ஒரு ஆஹா. மெமரைஸ் மாதிரியான செயற்பாடு தானே, பாடமாக்குற செயற்பாடு மாதிரி தானே வரலாறை பொறுத்த வரைக்கும். ஆமா ஆமா, சரியா சொல்றீங்க. ஓகே, வேற? தொழிலுக்கு ஏற்ற கல்வி இல்லாம இருக்கு சார். என்னம்மா என்னம்மா? எதிர்கால தொழிலுக்கு ஏற்ற கல்வி சரியான முறையில வழங்கப்படாம இருக்கு. தொழிலுக்கு ஏற்ற கல்வி இல்லாம சார். ஓகே இல்லாம இருக்கு. ஓகே, வெரி குட். மற்றது மற்றது கட்டாயம் இன்ஜினியர் டாக்டர்ஸை தவிர வேறொரு தொழிலுக்கு ஏற்ற மாதிரியான கல்வி இல்ல அவ சொல்ற மாதிரி. இப்ப அதை விட்டா இப்ப யூனிவர்சிட்டி விடுபடுற பிள்ளை, காலேஜ் விடுபடுற பிள்ளைக்கு வேற ஒரு தொழில் வாய்ப்பும் இல்ல. வெரி குட். எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு நீங்க ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்றது. அந்த மாதிரி தனியா ஒரு ஆள் வந்து இப்படியே நம்ம சொல்ல இயலாது. டிஸ்கஸ் பண்ணுங்க எல்லாரும். இதுல இருக்கு அநேகமான ஆட்கள், நீங்க ஒன்றும் பயப்படாம வைக்கப்படாம கதைங்க. சரூபன் சார், அதே போல சுதர்ஷன் சார், டிஸ்கஸ் பண்ணுங்க. 4 பேர் தான் இருக்கிறீங்க. நம்ம மற்றவங்களில் என்னோட சேர்த்து 5. வேறு வேறு கடைசியா சிஸ்டர் சொன்ன விஷயத்த திரும்பி இருக்க சொல்லுங்க. இப்ப இந்த படிக்கிற பிள்ளைகளுக்கு சார் நல்லா படிச்சா யூனிவர்சிட்டி போகுதுகள், ஃபேக்டரி அப்படி போகுதுகள், மற்ற அடுத்தபடி கேம்பஸுக்கு போயிடும். அதை விட்டா அந்த பிள்ளைகளுக்கு என்ன ஒரு சான்ஸ் இல்ல, வேற ஒன்றை படிக்கிறதுக்கான சான்ஸ் இல்ல. அது ம், ம். பேசாம வீட்டுல இருக்குது. ஆமா. அப்ப அந்த பிள்ளை 13 வருஷம் படிச்சதுல ஒரு யூஸும் இல்ல. அந்த பிள்ளைகளை தாயப்பன் படிப்பிச்சதுல ஈவன் ஜெனரலைஸ் பாஸ் பண்ணாடிக்கு அந்த பிள்ளையோட காலம் முடிஞ்சுது. அப்ப அது அதுக்கு சரி. வெளிநாட்டை பொறுத்த வரைக்கும் அதுக்கு எல்லா விதமான படிப்புக்கும் ஒரு வேலை இருக்கு. ஒரு தச்சு வேலைக்காவது அந்த பிள்ளை படிச்சு போயிரும். ம், அங்க ப்ரொஃபஷன் தான் இருக்கே ஒழிய ஒரு வேறுபாடு இல்லை. இங்க அது அது மட்டும்தான் இருக்கு. கல்வி அந்த எஜுகேஷன் சிஸ்டம் அப்படி ஒண்ணு கொண்டு போகுது எங்களுக்கு. ம், ம், அப்ப ம். அதால நிறைய வேலை வாய்ப்பு இல்லாத ஆக்கள், இந்த பல சமூக பிரச்சனைக்கு அதான் காரணம் எங்களுக்கு. வெரி குட். சரி, டச் அது பண்ணிட்டீங்க சரி. விஷயத்தை. வெரி குட், விஷயத்துக்கு வந்துட்டீங்க. இப்ப நான் இப்ப உங்களுக்கு என்னுடைய விடயம் நான் உங்களுக்கு சொல்லி கொஞ்சம் விளங்கப்படுத்துறேன். சரியா? இன்னொரு வெரி குட், விடம் தேங்க்யூ. இப்படி சார் எனக்கு கொஞ்சம் கதைப்பீங்கன்னு சொன்னா எனக்கும் கொஞ்சம் போரிங் இல்லாம இருக்கு. சார் சரியா? இன்னொரு விடம் இருந்துச்சு சார், சொல்லவா ஆ, சார்? சரியோ தெரியாது. இன்னொரு விடம்னு சொல்லவா சார்? சரியோ தெரியா நான் சொல்றேன் சொல்லுங்க. சார். அந்த எங்கட நாட்டுல சார், இப்ப வெளிநாட்டுல எல்லாம் சார் செயல்முறை ரீதியான கல்வி இருக்கு. எங்கட நாட்டுல பிராக்டிக்கல் ரீதியான கல்வியே இல்ல சார். எல்லாமே புத்தகத்தை வாசிச்சு பாடமாக்கி அப்படி எழுதுற கல்வி தான் இருக்குது. அது எக்ஸாக்ட்லி, சரியா சொல்லலாமா சொல்லுங்க. சார்? இப்ப உதாரணமாக நீங்க இப்ப இது கூட உங்களோட எம்பிடி மாஸ்டர் ஆஃப் எஜுகேஷன் மேனேஜ்மெண்ட்ல செய்றீங்க. உண்மையில ஆ சார். இதெல்லாம் பிராக்டிக்கலோட தொடர்புடைய விஷயங்கள் தெரியுமா? பிராக்டிக்கல் விஷயங்கள்னா உங்களுக்கு ஸ்கூலுக்கு உங்களை அனுப்பி ஒரு போர்ட்போலியோ செய்ய சொல்லலாம், அல்லது ஒரு பிரசன்டேஷனை செய்ய சொல்லலாம். அதுக்கு என்ன மார்க்ஸ் போடலாம். பிராக்டிக்கலா ஃபீல்டு இறக்கணும் உங்களை. உண்மையா? ஓ சார். இப்படி பேப்பர்ல விட வாங்க கூடாது உங்கள்ட்ட போட்டு. நீங்க உங்கள்ட்ட இருக்கும் சில வழியில் எழுத தெரியாம இருக்கும். விஷயம் ஓ விளங்குதா? சார். ஆனா பிராக்டிக்கலா கொடுக்கக்கூடிய இந்தியாவுல எல்லாம் அப்படிதான் பிராக்டிக்கல் பேஸ்ட் எஜுகேஷன் வந்துட்டு மெதுவாக. அதாவது நாட் ஓன்லி த ஸ்கூல் எஜுகேஷன் பட் ஆல்சோ ஹையர் எஜுகேஷன், யூனிவர்சிட்டி, கிராஜுவேட் ஸ்டடிஸ் எல்லாத்துலயுமே பிராக்டிக்கலுக்கு வந்து கொண்டு வந்துட்டாங்க. சயின்ஸ் மேத்ஸ் மட்டும் இல்ல பிராக்டிக்கல் இல்லையா? சோசியல் ஓ சார். சயின்சஸ் இந்த மாதிரியான பாடங்கள்லையும் கூட ஹியூமானிட்டிஸ் பேஸ் பேக்ரவுண்ட் உள்ள பாடங்கள்ல கூட பிராக்டிக்கல் இருக்குது. ஓ சார். சரி. சில துறைக்கு மட்டும்தான் சார் எங்க நாட்டுல பிராக்டிக்கல் இருக்கு. சயின்ஸ் மாதிரி பாடங்களுக்கு சில பாடங்கள், குறிப்பிட்ட சில பாடங்களுக்கு மட்டும்தான் பிராக்டிக்கல் இருக்கு. மத்த பாடங்கள் சரி. எல்லாம் சும்மா வாசிச்சு பாடமாக்கி எழுதுறது தான் பாடம். அப்படி இருக்கு சார். சரி, இப்ப நாங்க அப்படியே பாப்போமா மிஸ்? ஓகே. ஓ சார். இலங்கையில் நான் இப்ப சொல்லுவாரு, இலங்கையில் பெரும்பாலான பிள்ளைகளுக்கு ஒரு பெரும்பாலான பிள்ளைகளுக்கு ஒரு முக்கியமான தகவல். இட்ஸ் a வெரி இம்பார்ட்டன்ட் சென்டென்ஸ். அப்ப கூட விடையில என்ன இருக்கணும் எதிர்பாருங்க. இலங்கையில் ஒரு நல்ல பொதுக்கல்வி பாதிக்கக்கூடிய சரியானே பாதிக்கக்கூடிய முக்கிய பிரச்சனை என்னது? நகர மற்றும் கிராமப்புற பாடசாலைகளுக்கு இடையிலான வள விநியோகம். இது பெரிய ஒரு பிரச்சனை. வள விநியோகத்தின் வேறுபாட்டால் ஆகும். ஓமா இல்லையா? வள ஆம் சார். விநியோகத்தின் வேறுபாட்டால் ஆகும். ஹலோ, ஓம் ஆம் சார் சார். சொல்லுங்க. பிள்ளைங்க வள விநியோகத்தின் உண்மையா இதை நீங்க ஒரு தடவை யோசிக்கலையா? இல்ல ரிசோர்ஸ் நாங்க பிரச்சனை. யோசிக்கிறாங்க சார். ரிசோர்ஸ் பிரச்சனை தான் சார். சில ஆ, இடத்துல நிறைய இருக்கு, சில இடத்துல ஆட்கள் இல்ல, ஓ, மேத்ஸ் நீங்க காலையில, சயின்ஸ் காலையில.
இப்போ உங்களோட கேள்வி வந்து சரியா என்னண்டா எல்லாருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை. இங்கிலீஷ்ல சொல்றாங்களே எக்ஸ்பிளைன் த வித் எக்ஸாம்பிள்ஸ் ஒன் மேஜர் ப்ராப்ளம் that prevents a sound general education to the majority of Sri Lankan children. இலங்கையுடைய பெரும்பாலான மாணவர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை உண்மையா. சரிதானே? அப்ப இதை பொறுத்தவரை நீங்கள் சரியாக மனித வளம் மட்டும் சார், மனித வளம் 2 வளமும் சேர்ந்து சமனான பங்கீடு இல்ல. சரியா சொல்றீங்களோ? எல்லா வளத்தையும் நமக்கு அதை கொண்டு வதில்லை. சரிதானே? இப்ப நான் வந்து உங்களுக்கு என்னுடைய ஸ்கிரீன் தமிழ்லாம் இருக்குதுன்னு தமிழ்லாம் இருக்குது. ஓகே. அந்த அடிப்படையில மிக முக்கியமான பிரச்சனை வள பயன்பாடு, வள விநியோகம் அல்லது வள விநியோகத்தினுடைய வேறுபாடு. வேற ரிசோர்ஸை வந்து பிரிச்சு கொடுக்கறதுல இருக்கிற வேறுபாடு தான் உண்மையா அநேகமான பிள்ளைகள கல்வியை பாதிக்குது. விசேஷமாக நகர கிராமப்புற பாடசாலைகளுக்கு இடையில் இல்லையா? நகரப்புற மற்றும் கிராமப்புற பாடசாலைகளுக்கு இடையிலான கல்வி மாணவருடைய கல்வியை பாதிக்கிற விஷயம் வந்து வள விநியோக வேறுபாடு. போலோ ஃப்ரைரஸ் என்று சொல்லி போலோ பாட்லோன்னு தான் நாங்கள் சொல்றோம். போலோ இட் வந்து சைலண்ட்ங்க. பாட்லோ ஃப்ரீரியினுடைய கருத்தின்படி அவர் என்ன சொல்றாரு கேட்டால் அடக்கப்பட்டவர்களின் பாடசாலை என்ற கருத்து என்று ஒன்று இருக்கு. அவருடைய கருத்து அடக்கப்பட்டவர்களின் பாடசாலை. இந்த வள விநியோகத்தில் நீங்க பயன்படுத்த வேண்டிய ஒரு பதம். இது வந்து சமமான கல்வி சந்தர்ப்பங்கள் சமூக சமத்துவங்களை எவ்வாறு நிலைநிறுத்துகின்றன என்பதை சொல்லுகின்ற ஒன்றாக காணப்படுகிறது. சமமான கல்வி சந்தர்ப்பம். அப்ப இவருடைய கருத்து இந்த போலோ அல்லது போர்ட்டோ ஃப்ரைரிஸினுடைய கன்செப்ட் வந்து பெடகஜி ஆஃப் த ஆப்ரெஸ்ட், அதாவது மூடப்பட்ட அல்லது அடக்கப்பட்ட கற்பித்தலியல் பாடசாலை, அடக்கப்பட்ட கற்பித்தலியல் பாடசாலை. இவர் என்ன சொல்றாருன்னா ஒரு என்ன சொல்றது சமமில்லாத கல்விக்கான வாய்ப்புகளால் எப்படி ஒரு சமூக சமத்துவமற்ற நிலைமைகள் தோன்றுகிறது என்பதை பற்றித்தான் அவர் சொல்றார். பிள்ளைகிட்ட சொல்ற அதாவது அடக்கப்பட்டவர்களின் கற்பித்தலியல் பாடசாலை என்று மாத்துவோமா, கற்பித்தலியல் பாடசாலை என்ற கருத்து. அதாவது சமமற்ற வளப்பகிர்வு, சரிதானே? சமமற்ற வளப்பகிர்வு, சமமற்ற அல்லது சமத்துவமற்ற சமூக நிலைமைகளை, சமத்துவமற்ற சமூக நிலைமைகளை தோற்றுவிப்பதாக கூறுகிறார். சரியா? அதாவது சமமான கல்வி சந்தர்ப்பங்கள் சமூக சமத்துவங்களை எவ்வாறு நிலைநிறுத்துகின்றன என்பதை செய்கின்றது. விளங்கிட்டு நான் சொல்றது நெகட்டிவ்லையும் சொல்லியிருக்கேன், பாசிட்டிவான்னு சொல்லியிருக்கேன். போலோ ஃப்ரைரிஸ் என்ன சொல்றார், அடக்கப்பட்டவர்களின் கற்பித்தலியல் பாடசாலை என்ற கருத்து சமமற்ற வளப்பகிர்வு சமத்துவமற்ற சமூக நிலைமைகளை தோற்றுவிக்கும். ஆங்கிலத்தில் நாங்கள் சொல்ல போனால் சரிதானே அன்ஈக்குவல் அதாவது அன்ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி எஜுகேஷன்ல இருக்கக்கூடிய கல்விக்கான சந்தர்ப்பமற்ற நிலைமைகள் சமூக சமத்துவமற்ற நிலைமையை உருவாக்குகிறது. உதாரணமாக இலங்கையுடைய கிராமப்புற பாடசாலைகள்ல வளமையாக வந்து அடிப்படை வசதிகள், தகுதியான ஆசிரியர்கள், சரிதானே? அடிப்படை லேக் ஆஃப் பேசிக் ஃபெசிலிட்டிஸ், தகுதியான ஆசிரியர்கள், கற்பித்தலுக்கான சாதனங்கள் எதுவுமே சரியாக வழங்கப்படுறதில்லை. இப்ப இதை நீங்க சொன்ன கருத்து வருதா? மனித வளங்களும் தான், வளமன்ற எல்லாத்தையும் தான் சமூக நிலைமைகளை தோற்றுவிப்பதாக அவர் சொல்றார். சரிதானே? அந்த அடிப்படையில அதாவது சமமான கல்வி சந்தர்ப்பங்கள் சமூக சமத்துவங்களை எவ்வாறு நிலைநிறுத்துகின்றன என்பதை செய்கிறது. இலங்கை கிராமப்புற பாடசாலைகளுக்கான அடிப்படை வசதிகள், தகுதியான ஆசிரியர்கள் மற்றும் கற்பித்தல் சாதனங்கள் தொடர்புடைய ஏனைய வளங்கள் சமமாக பகிரப்படுவது கிடையாது. விளைந்தோ?
சமமாக பகிரப்படுவது கிடையாது. இப்படி எழுதணும் நீங்க. உதாரணம் கேட்கிறாங்களா? நீ இலங்கை தேசிய ஆணைக்குழுவினுடைய ஆணைக்குழுவின் ஆய்வில பல கிராமப்புற பாடசாலைகள், அறிவியல் ஆய்வகங்கள், நூலகங்கள், அதை விஞ்ஞான இது சொல்றது சாரி விஞ்ஞான விஞ்ஞான ஆய்வுக்கூடங்களா விஞ்ஞான ஆய்வுக்கூடங்கள் விஞ்ஞான ஆய்வுக்கூடங்கள், நூலகங்கள் அல்லது தேவையான அதிகமான வகுப்பறைகள் இல்லாத நிலையில் உள்ளன என்பது வெளிப்படுத்தப்பட்டது. ஆருடைய ஆய்வினூடாக? இந்த தேசிய கல்வி ஆணைக்குழுவுடைய ஆய்வினூடாக. இந்த வேறுபாடு முக்கியமான கல்வி சமத்துவத்தை கட்டுப்படுத்துகிறது, அதாவது பாதிக்கின்றது. விளங்கிட்டா? அதாவது பாதிக்கின்றது. சரிதானே? கிராமப்புற மாணவர்கள் தங்கள் நகர்ப்புற சக மாணவருடன் ஒப்பிடுகையில் கல்வியில் கல்வி மட்டத்தில் கல்வி அடைவுகளில் குறைவாக இருக்கிறார்கள். இதன் விளைவாக கல்வி திறன்களில் குறைவு, உயர்கல்வி மற்றும் வேலை வாய்ப்பில் குறைவான சந்தர்ப்பங்கள் மற்றும் சமூக பொருளாதார பாகுபாடுகள் தொடர்கின்றன. போதுமா இந்த விளக்கம்? தாராளமா போகும் தானே? என்ன அடுத்த கேள்விக்கு நாங்கள் போவோம். 3வது வினா. என்ன வினா? சுதர்சன் சார் கதைங்க. டவுட்ஸ் கதைங்க. சரி, ஓகே, சரி. அடுத்த நாங்கள் பார்ப்போம். 3வது வினா என்ன? எங்களுடைய அபிவிருத்தி அடைந்த நாடுகள் இது போன்ற சவால்களை சந்திக்காமைக்கான காரணங்களை விவாதிக்குக. அப்ப நீங்க இப்ப எடுத்துக்கொண்ட விஷயம் பணப்பகிர்வு பற்றி தான். அதை வச்சுதான் நீங்க இதுல 3வது என்ன? அபிவிருத்தி அடைந்த நாடுகள் இது போன்ற பிரச்சனைகளை சந்திக்காமல் இருப்பதற்கான காரணங்களை விவாதிக்குக. கமான், யாராவது ஸ்டார்ட் பண்ணுங்களப்பா. என்ன சொல்றீங்க? இல்லை, கதைங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. சரியா? ஒரு ஆள் தொடங்கினால் மற்றவங்களை ஜாயின் பண்ணி பேசிக்கொண்டு போகலாம். கமான். சார், அபிவிருத்தி அடைந்த நாடுகள்ல வளங்கள் அதிகமாக காணப்படுது சார். அதனால அந்த சவால்கள் கொஞ்சம் குறைவாக இருக்குது. அப்படி மொட்டையை சொல்லி முடிய கூடாது. சரி, சொல்லுங்கப்பா. பொருளாதார வளமும் நிறைய இருக்கு சார். நீங்க சரிபடியே எப்படி யோசிக்காங்கம்மா? கதைங்க. அப்படி சொல்ல முடியாது சார். வளம் போதுமானதா இருக்குன்னு சொல்ல முடியாது. இருக்கிற வளத்தை கொண்டு தேவைகளை நிறைவேற்றக்கூடிய மாதிரியான உத்தி தெரிஞ்சிருக்கு. தங்கள்கிட்ட இருக்கிற வளத்தை கொண்டு தங்கள்கிட்ட தேவைகளை நிறைவேற்றக்கூடிய மாதிரியான செயல்பாடு தெரிஞ்சதால அந்த வளத்தால வர பிரச்சனை குறைவா இருக்கு. எஸ், வளத்தை சரியான முறையில பயன்படுத்துறாங்க சார், தன்னோட மதிநுட்பத்தால. இப்ப கிராமப்புறத்துல தங்களுக்குரிய அந்த ஆசிரியர் வள பற்றாக்குறை என்றா சில வள கிராமத்துல படிச்சவங்க இருந்தால் அவங்களோட உதவியை பெற்று அல்ல அயல் பாடசாலை உதவியை பெற்று அப்படியே செய்யற சந்தர்ப்பங்கள் மூலம் டீச்சர் மேத்ஸ் டீச்சர் இல்லையாண்டா ஏடியோ ஐஎஸ்சியோ வார நேரங்கள்ல செமினார்கள் போட்டு அப்படி செய்து நீங்க சொல்ற மாதிரி சரியான கவலை. சில பாடசாலைகள் இன்றைக்கும் போய் பார்த்த வேளையில இவ்வளவு பிரச்சனை இருக்குதப்பா. 1200க்கு மேற்பட்ட மாணவர்களை கொண்ட பள்ளிக்கூடம். ஆனா டீச்சர்ஸ் பிரச்சனையா இருக்குது. இருக்கிறது வகுப்பறை இல்லை. 6 கணித பாட ஆசிரியர்களுக்கு அனுமதி இருக்குது. ஒரு கணித பாட ஆசிரியர் இல்லை. நீங்க நம்புறீங்களோ தெரியல. அவ்வளவு மோசமான நிலைமையில எப்படி அந்த பிள்ளைகள் படிக்கிறது சொல்லுங்க பாக்கலாம். இருக்கிற பணத்தை சரியாக பகிர்ந்து கொடுக்கறதுக்கு எங்களால இயலாத நிர்வாகிகள், கல்வி நிர்வாகிகள் அல்ல கல்வியலாளர்கள் தானே எங்களோட சிஸ்டத்தில் இருக்கிறார்கள். இவ்வளவு பிரச்சனை இருக்குது. சில பாடசாலையில தேவைக்கு அதிகமாக இருக்கிறது. சில பாடசாலையில வளங்கள் கணனி கம்ப்யூட்டர்ஸ் மற்றும் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் ஃபெசிலிட்டிஸ், லேபோரட்டரி, லைப்ரரி என்று நிறைய வசதிகள் இருக்குது. ஆனா இன்னும் சில பாடசாலை அது எதுவுமே இல்லாம இருக்கு. அப்ப இதெல்லாம் ஒரு பிரச்சனைக்குரிய விஷயம். ஏன் இந்த டெவலப் கண்ட்ரிஸ்ல இந்த பிரச்சனை குறைவுன்னு சொல்றாங்க, இல்ல இல்லைன்றாங்க? அதான் எங்கட கேள்வி. என்ன எங்கட கேள்வி? இந்த மாதிரியான பிரச்சனைகளை என்ன கேள்வி நான் கேட்டா, இந்த அபிவிருத்தி அடைந்த நாடுகள் இது போன்ற சவால்களை சந்திக்காமைக்கான காரணங்களை விவாதிக்குக. என்ன சுதர்சன் சார் சொல்லுங்க வாங்கலாம், உங்களோட அபிப்பிராயம் என்னட்டு?
சொல்லுங்களா பார்க்கலாம். ம்? ஆமாம் சார். என்ன மாதிரி என்ன ஐடியா இருக்குது? ஏன் டெவலப் கண்ட்ரிஸ்ல இல்ல? அங்கெல்லாம் வள பயன்பாடுகள் சமமா பகிரப்படுது சார். ஒரு நம்மள மாதிரி தூரத்துக்கு இடம் உண்டு அப்படியான பாடசாலை இருக்காதுன்னு நினைக்கிறேன். எல்லாம் டவுனியன்றிய பாடசாலையில இருக்கு. அப்படி இல்ல, அதோட மிச்சம் டிஃபிகல்ட் அபிவிருத்தி பள்ளிக்கூடம் இருக்குது. அபிவிருத்தி அடைந்து இருக்குது. சொல்லக்கூடியபடியா ஆ. நிதிய ஆனா பங்களிப்பு அதுல நிதி பிரச்சனை இல்ல இருக்காது. சார், இல்ல சார், அங்கேயும் பிரச்சனை இருக்கும் சுதர்ஷன், அங்கேயும் இருக்கும் சார். என்ன இஷ்யூஸ்ண்டா அவங்கள்ட்ட நல்ல மெக்கானிசம் இருக்கும். இருக்கிற அவ சொன்ன அந்த சிஸ்டர் இருக்கிற வளத்தை பிரிச்சு கொடுக்கறதுக்கான சரியான பொறிமுறைகளை வச்சிருப்பாங்க நினைக்கிறேன் அவங்க. அப்படி இருக்கிறபடியா அந்த இஷ்யூஸ்கள் வராது. நீங்க சொல்ற மாதிரி டெவலப் கண்ட்ரிஸ் தான். அதனால அபிவிருத்தி அடைந்த நாட்டுக்குள்ளேயே நிறைய நாடுகள்ல டெவலப் கண்ட்ரிஸ்லயும் பிரச்சனை இருக்குதான். இப்ப உதாரணமா பின்லாந்துல எஜுகேஷனை பாருங்க, குவாலிட்டி எஜுகேஷன் என்று சொல்றோம் நாங்க. எல்லா உலக நாடுகளும் திரும்பி பார்க்குற அளவுக்கு அங்க கல்வி முறைமே இருக்குது. தி பெஸ்ட் கண்ட்ரி பின்லாந்து எஜுகேஷன்ல. கனடாவிலேயும் நல்ல டெவலப். ஆனால் அங்க பிரச்சனை இருக்கு. வறுமை எடுத்தீங்கன்னா கடும் வறுமை இருக்குது. என்னது சும்மா உழைக்க இயலாது, உழைச்சா டாக்ஸ் கட்டணும். அப்ப எஜுகேஷனுக்கான செலவினம் கூட. இப்படியெல்லாம் கணக்கு பிரச்சனைகள் இருக்கு. ஆனா நீங்க இப்ப பேசின பிரச்சனை என்னது? வளப்பற்றாக்குறை. அதாவது இருக்கிற வளத்தை சரியாக பகிர்ந்து கொள்றதுக்கு உரிய சிஸ்டம் என்ன இருக்குன்னு அங்க பார்க்கணும். வேற எதுவும் காரணங்கள் இருக்கா? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம், வேற காரணங்கள். இப்ப எங்கட நாட்டை பொறுத்த எங்கட அபிவிருத்தி அடைந்து வர நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்ப இந்த கொலிச் மட்டும்தான் ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி ஒரு 7 years அந்த டிஃபிகல்ட் ஏரியால வேலை செய்யணும் அப்படி ஒரு சிஸ்டம் இருக்கிறதால அந்த கிராமப்புறங்களுக்கு டெவலப் ஆகாதவங்களுக்கு போறாங்க. மற்ற இடத்துக்கு போறதுக்கு விருப்பம் இல்லை. அவையில் நகரப்புறத்துல வாழத்தான் விரும்புறாங்க. ஆனா வெளிநாட்டுல அப்படி இல்லை. எங்கேயும் யாரும் எல்லா இடத்துலயும் வேலை செய்வாங்க. அவங்களுக்கு அந்த ஒரு வித்தியாசம் இல்லை. அவங்க நாட்டுக்குள்ள எல்லா பகுதிக்கும் வேலை செய்வாங்க. ஏன்னா ஆல்மோஸ்ட் அவங்க எல்லாரும் டெவலப் இருக்கிறபடியா. ஓகே ஓகே சரி, நாங்க இப்ப விடைக்கு மேலும் டிஸ்கஷனுக்கு போவோமா? சரியா, போவோமா? ரைட், ஓகே, தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். இப்ப நாங்கள் போவோம். முதலாவது நான் சுருக்கமா விளக்கத்தாருன்னு அபிவிருத்தி அடைந்த நாடுகள் இது போன்ற சவால்களை சந்திக்காமைக்கான காரணங்களை விளக்கு. உண்மையா சொல்ல போனா அபிவிருத்தி அடைந்த நாடுகள் பொதுவாக இந்த பிரச்சனைகளை தவிர்க்கின்றன. என்ன, அபிவிருத்தி நாடுகளில் பொதுவாக இந்த பிரச்சனைகள் தவிர்க்கப்படுகின்றன. ஏன் என்ன பார்க்க போறோம். பிரச்சனைகள் தவிர்க்கப்படுகின்றன ஏனெனில் இவை விரிவான கல்விக் கொள்கைகள் அவங்கள்ட்ட இருக்கும். விரிவான சிறந்த கல்விக் கொள்கைகள், சமமான நிதி விநியோக முறைமைகள். அதான் அந்த முறைமைகள் என்றால் முறைமைகள் மற்றும் மெத்தட், மெக்கானிசம், பொறிமுறைகள். ரைட், அதாவது அங்க இருக்கக்கூடிய வளங்களை சமமாக பிரிச்சு கொடுக்கக்கூடிய முறைமைகள் மற்றும் பொறிமுறைகள், வலுவான முறைமைகள், பொறிமுறைகள் மற்றும் வலுவான உட்கட்டமைப்புகளை அவை கொண்டுள்ளன. அமெரிக்காவை பொறுத்தவரை பாத்தீங்கன்னு கேட்டால், அமெரிக்காவை பொறுத்தவரை அமெரிக்க பொது கல்வியின் தந்தை என அழைக்கப்படுகின்ற ஹோரஸ்மேன் என்று சொல்லப்படுகின்ற, கேள்விப்பட்டீங்களா? அமெரிக்காவுடைய பொது கல்வியினுடைய தந்தை என்று அழைக்கப்படுபவர் கேள்விப்பட்டீங்களா? எதுக்கு மேல இந்த பேர் இல்லை. அமெரிக்காவுடைய பொது கல்வியின் தந்தை என்று அழைக்கப்படக்கூடியவர்தான் ஹோரஸ்மேன். அதாவது ஃபாதர் ஆஃப் அமெரிக்கன் ஜென்ரல் எஜுகேஷன். ஆங்கிலத்தில் நாங்கள் ஹோரஸ்மேன் என்று நாங்கள் சொல்லுவோம். அமெரிக்க பொதுக்கல்வியின் தந்தை என அழைக்கப்படும் ஹோரஸ்மேன். ஆங்கில சொல்லையை நான் இதில் போட்டுவேன். ஹோரஸ்மேன் அனைத்து குழந்தைகளுக்கும் சமமான கல்விக்கான சந்தர்ப்பங்களை வழங்குவதன் அவசியத்தை அமெரிக்காவில் வலியுறுத்தி இருக்கிறார். இங்கேயும் நாங்கள் வலியுறுத்தி தான் இருக்கிறோம், ஆனா கிடைக்குது இல்லை. பின்லாந்து மற்றும் கனடா போன்ற நாடுகள்ல பாத்தீங்கன்னு கேட்டால்
முன்னேறிய அதாவது அபிவிருத்தி அடைந்த நாடுகள் ஒவ்வொரு பாடசாலையின் தேவைகளை பொறுத்து சமமான நிதி விநியோகத்தை பைனான்சியல் அலோகேஷனை உறுதி செய்வதற்கான கொள்கைகளை செயல்படுத்துகின்றன. எங்கட நாட்டிலையும் இருக்குது. அப்படி தெரியுமா? சமமா பிரிச்சு கொடுக்கணும்னு சொல்றோம். ஆனா சமமா பிரிச்சு கொடுக்கப்பட்டதா இல்லையான்றத செக் பண்றதுக்கான நடைமுறைகள் எங்கள்கிட்ட இல்லை. அதனால் இவ்வாறு வேறுபாடுகளை அபிவிருத்தி அடைந்த நாடுகளில் குறைக்கப்படுகின்றன. சரிதானே? அதாவது எங்கட அபிவிருத்தி அடைந்து வருகின்ற நாடுகள்ல இருக்கிற மாதிரியான, இலங்கையில் இருக்கிற மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் அந்த நாடுகள்ல இல்லை, குறைக்கப்படுகின்றன. இல்லைன்னு சொல்லையில குறைக்கப்படுது. இந்த நாடுகள் கூடுதலாக ஆசிரியர் பயிற்சி, டீச்சர் ட்ரைனிங் மற்றும் தொழில்துறை, அதாவது ப்ரொஃபஷனல், அதாவது வான்மைத்துவ விருத்தி, ஆசிரியருடைய வான்மைத்துவ விருத்திக்காக அதிக முதலீடு செய்கின்றன இந்த அபிவிருத்தி அடைந்த நாடுகள். அதனால என்ன நடக்கும்? அதனால தரமான ஆசிரியர்கள் உருவாக்கப்படுகிறார்கள். ரைட்? ஆனா எங்கட நாட்டை பொறுத்தவரையில கல்விக்கான ஒதுக்கீடு என்றதே குறைவு. உயர்கல்வியிலும் அப்படித்தானே சுதர்சன் சார்? என்ன தொழிற்கல்வி முறைமைகள்லையும் பெருசா நிதி ஒதுக்கீடு இல்லை. அப்ப தொழிற்கல்வி முறைமையில படிப்பிக்கிற லெக்சரர்ஸ் அல்லது அவங்க இன்ஸ்ட்ரக்டர்ஸ், அதே போல பல்கலைக்கழகங்கள்ல படிப்பிக்கிற லெக்சரர்ஸ், சிரேஷ்ட விரிவுரையாளர், உதவி விரிவுரையாளர்கள், தகுதிகான் விரிவுரையாளர்கள் எல்லாருமே உண்மையில அந்த குவாலிட்டியான பெடகாஜிக்கல் ஸ்கில் அவங்கள்ட்ட இருக்காது இல்லையா? கற்பித்தலியல் திறன் இருக்காது. எங்கட ஆசிரியர்கள் எத்தனையோ விதமான ஆசிரியர் நியமன வகைகளை இந்த நாட்டுல நாங்க காண்றோம். உயர்தரத்தோட தொண்டர் ஆசிரியராக, இப்ப ஆசிரியர் உதவியாளர் என்றாங்க. எல்லாம் அரசியல் தேவைக்காக மேற்கொள்ளப்படுகின்ற நியமனங்கள். ஆகவே இங்க குவாலிட்டியான டீச்சர்ஸ் உருவாக்கப்படுவார்கள் அல்லது ஆட்சேர்ப்பு செய்யப்படுவார்கள் என்பது எங்களுக்கு சந்தேகமான விஷயமாக காணப்படுகிறது. ஆனா அபிவிருத்தி அடைந்த நாடுகள்ல அப்படி இல்லை. ஆசிரியர் பயிற்சிக்காகவே அதிகமான நிதியை அவங்க ஒதுக்கீடு செய்வாங்க அவருடைய ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட்டுக்காக. அதனால குவாலிட்டி டீச்சர்ஸ் அங்க உருவாக்கப்படுகிறார்கள். அனைத்து பகுதிகளிலும் உயர்ந்த கல்வி தரத்தை, எஜுகேஷன் குவாலிட்டியை உறுதி செய்கிறார்கள். மேலும் இந்த நாடுகளில் உள்ள வலுவான சமூக ஆதரவு அமைப்புகள், இந்த சோஷியல் ஆர்கனைசேஷன்ஸ், அந்த அடிப்படையில குவாலிட்டி எஜுகேஷன், ஹை குவாலிட்டி எஜுகேஷனை உறுதி செய்கிறார்கள். மேலும் இந்த நாடுகளில் உள்ள வலுவான சமூக ஆதரவு அமைப்புகள், அதாவது வாலண்டியர்ஸ் ஆர்கனைசேஷன், கல்வியை பாதிக்கும் பிறந்த சமூக பொருளாதார காரணிகளை கையாளுகின்றன, அதாவது மற்றும் கட்டுப்படுத்துகின்றன, விடமாட்டார்கள். கொமன் சமூக அமைப்புகள் எல்லாம் விடாது, கட்டுப்படுத்துகின்றன. ஆனா எங்கட நாட்டுல அந்த மாதிரியான சுதந்திரம் ஒன்று இல்லை. இது பின்லாந்து நாடு மற்றும் டென்மார்க் ஆகிய நாடுகள்ல வெற்றிகரமான கல்வி அமைப்புகளில் காணப்படுகின்றது. சோ இதனால நம்ம முடிப்போம். இதனால் அபிவிருத்தி அடைந்த நாடுகளில் சரியானே? நீங்க இதை விட கூட கருத்துக்களை நிறைய எழுதலாம். அபிவிருத்தி அடைந்த நாடுகளில் இது போன்ற சவால்கள் சந்திப்பது குறைவாக காணப்படுகிறது. இது போன்ற சவால்கள் காணப்படுவது குறைவாக உள்ளது. அப்படி இல்ல எங்கட நாட்டிலையும் இப்படித்தான் இருக்குது என்று சொல்லுங்க. இருக்குது. ஆனால் அது மேக் ஷோ பண்றதுக்கு, உறுதிப்படுத்துறதுக்கான நடைமுறைகள், பொறிமுறைகள் எங்கட நாட்டுல இல்லை. ஓகே, அப்போதும் அந்த கேள்விக்கு விட 6 மார்க்ஸுக்கு போதும் தானே? என்ன விட நிறைய எழுதலாம். எழுதிதான் இந்த கேள்விக்கு மட்டும் எழுதி கொண்டிருக்கலாம். என்ன போதும். ரைட், ஓகே. அடுத்த வினாவுக்கு போகுமா?
நாலாவது வினாவுக்கு நாங்கள் பார்ப்போம். நாலாவது வினா என்று சொல்லுது, மேலே வினா 2 குறிப்பிடப்பட்ட சவாலுக்கான முக்கிய காரணத்தை தெரிவு செய்து புதிய பாடத்திட்ட மறுசீரமைப்புகள் அதனை தீர்க்க முன்வைத்த முக்கிய நடவடிக்கைகளை குறிப்பிடவும். அவ்வாறு நீங்கள் மேற்கொண்ட நடவடிக்கைகளால் எவ்வளவு திருப்தி அடைந்துள்ளீர்கள் என்பதையும் விளக்குக. ஓகே, நாலாவது வினாவுக்கு நாங்கள் இப்ப போறோம். சரிதானே? நாலாவது வினா. சரி, இந்த கேள்விக்கு என்ன மாதிரி விடையை அளிக்கலாம்? கதைங்க பார்க்கலாம், டிஸ்கஸ் பண்ணுங்க. இத மேலே 2ல நீங்க குறிப்பிட்ட சவால் என்ன? முதலாவது பாருங்க, மேலே 2ல வினா 2ல குறிப்பிட்ட சவால் என்ன? பெரும்பாலான பிள்ளைகளுக்கு கூடிய முக்கிய சவால் வளப்பகிர்வுல வேறுபாடு காணப்படுது இல்லையா? அப்படித்தானே? அதனால சமமான, அதாவது சமமற்ற வளப்பகிர்வு சமத்துவமற்ற சமூக நன்மைகளை தோற்றுவிக்குது. அதாவது சமமான கல்வி சந்தர்ப்பங்களுக்கான வாய்ப்புகள் இங்க குறைவாக காணப்படுகிறது இலங்கையில. குறிப்பாக கிராமப்புற பாடசாலைகளுக்கு அடிப்படை வசதிகள் இல்லை, தகுதியான ஆசிரியர்கள் இல்லை, கற்ற கற்பித்தல் சாதனங்கள், ஏனைய தொடர்புடைய வளங்கள் சமமாக பகிரப்படுவது கிடையாது. இதை தேசிய கல்வி ஆணைக்குழுவினுடைய அறிக்கையிலையும் ஆய்விலையும் குறிப்பிட்டிருக்கிறது. அதனால உதாரணமாக பல கிராமப்புற பாடசாலைகள் விஞ்ஞான ஆய்வுக்கூடங்களோ நூலகங்களோ தேவையான அதிகமான வகுப்பறைகளோ இல்லாத நிலையில் காணப்படுகின்றன. இந்த முக்கிய இந்த கல்வி சமத்துவத்தை, இந்த வேறுபாடுதான் கல்வி சமத்துவத்தை கட்டுப்படுத்துவது. ஒரே மாதிரியான கல்வியை கொடுக்கறதுக்கு விடுதில்லை. ஆகவே அதாவது பாதிக்கின்றது. கிராமப்புற மாணவர்கள் தங்கள் நகர்ப்புற சக மாணவர் ஒப்பிடுகையில் கல்வி அடைவதில் குறைவாக இருக்கிறார்கள். இதன் விளைவாக கல்வி திறன்களில் குறைவு, உயர்கல்வி மற்றும் வேலை வாய்ப்பில் குறைவான சந்தர்ப்பங்கள் மற்றும் சமூக பொருளாதார பாகுபாடுகள் தொடர்கின்றன. ஓகே, எவ்வளவு அந்த பிரச்சனை. இப்ப அதை அடிப்படையா வச்சுக்கொண்டு இந்த கேள்விக்கு விடைக்கு வாங்குவோம். மேலே வினா 2 குறிப்பிடப்பட்ட சவாலுக்கான முக்கிய காரணங்களை தெரிவு செய்து புதிய பாடத்திட்ட மறுசீரமைப்புகள் அதனை தீர்க்க முன்வைத்த முக்கிய நடவடிக்கைகளை குறிப்பிடவும். சொல்லுங்க, கமான் ஸ்டார்ட் பண்ணுங்க. என்ன சொல்றீங்கல்ல ஒன்றும் கதைங்க. கேள்வி விலங்கல்லாட்டி நீங்க பதில் அளிக்கலாம். அது விலங்கினா கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. என்ன இந்த சத்தமே இல்ல. ஹலோ, விக்ரம் சார், கதைங்க. சொல்லுங்க சார். வளப்பகிர்வுல சரியான வளப்பகிர்வு முறையை கடைபிடிக்கணும் சார். கொஞ்சம் சத்தமா கதைங்களா சார். வளப்பகிர்வு சார் சமமான முறையில பகிர்ந்தளிக்கணும் சார். ஓகே. தீர்க்க உண்டு. ஓ, அதானே நமக்கு அழைச்சிட்டோம். ஓகே, உங்கள்கிட்ட கேட்கிற கேள்வி என்ன? காரணம் ஏன் அப்படி, அதுக்கான காரணம் என்ன? அதை போக்காட்டுறதுக்கு என்ன சொன்னா, புதிய பாடத்திட்ட திருத்த மறுசீரமைப்பில் முன்மொழியப்பட்ட முக்கிய நடவடிக்கை என்ன? அந்த நடவடிக்கையில நீங்க எந்த அளவு திருப்தி அடைஞ்சிருக்கிறீங்க? அப்படி யோசிங்க பார்க்க. முதலாவது யோசிங்க அம்மா, அதுக்கு முக்கிய காரணம் என்ன? அதை இல்லாம வச்சுக்கிறதுக்கு புதிய கல்வி சீர்திருத்தத்தில் கொண்டு வரப்பட்ட நடவடிக்கைகள் என்ன? அந்த நடவடிக்கைகளால நீங்க எந்த அளவுக்கு திருப்தி அடைஞ்சிருக்கீங்க? இந்த 3ஐயும் பாருங்க பார்க்கலாம். கமான். ஹலோ, நான் ஒரு லெக்சர்ஸ்ல இருக்கிறேன். உங்களுக்கு எடுக்க வாரங்கச்சி. ஓகே, தேங்க்யூ. ஓகே, இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. நான் உங்களுக்கு எடுக்கிறேன்மா, லெக்சர்ஸ்ல இருக்கேன், ஆன்லைன்ல. சரியா? ஸ்டார்ட் பண்ணுங்க. கமான். என்ன பொறுத்த கேள்வியா இருக்குதா? சமனற்ற வள பயன்பாட்டுக்கான காரணம் சொல்லணுமா ஓ, சார்? எஸ் எஸ். முதலாவது டிஸ்கஸ் பண்ணுங்க ஆகலாம். ஏன் எங்களுக்கு கிராமப்புற பாடசாலையில் நகரப்புற பாடசாலையில் இருந்த வேறுபாடு காணப்படுது? ஏன் நகரப்புறத்தை போல கிராமப்புறத்தை கிடைக்குது இல்லை? அதை சொல்லுங்களேன். சரி, அதுக்காக நான் கல்வி அதை பிறகு பார்ப்போம். புதிய கல்வி மறுசீரமைப்பில் கொண்டு வரப்பட்ட நடவடிக்கைகள் என்ன, அதுல சொல்லுங்களா பாப்போம். முதல்ல காரணங்களை கண்டறிங்களா. இந்த
வள பயன்பாட்டுக்கு சார் கிராமப்புறங்கள்ல இருக்கிற தேவைகள் உண்மையாகவே வளங்களை பகிர்ந்து கொடுக்கறதுக்கு சரியாக கொண்டு செல்லப்படாமையும் இருக்கு. ஓ தெரியாம இருந்தேன் அனுப்பி இருந்தாலும் சார் அந்த விஷயம் அவைக்கு உண்மையா போய் சேராத விஷயம் இருக்கு. பட் அதே மாதிரி அவைகள் வளத்தை பங்கிடும் பொழுது நீங்க விடன்னு சொன்ன மாதிரி அது உரிய முறையில் அவை கிடைச்சிருக்கோன்றதை அவைய உறுதி செய்கிறேன் அனுப்பி பங்கிட்டுட்டமெண்டு போட்டு அவைகள் இருக்கிறதால அது போய் சேர்ந்துட்டுதான்னு தெரியாது அவைகளுக்கு. ம் அப்படி ஒரு இடையக்குல அது எங்க போகுது அப்படி என்ற இருக்குமா சார்? ம் அது ஒரு பிரச்சனை. வேற சொல்லுங்க, வேற என்ன காரணம்? சொல்லுங்க, வேற யாரும் வேற காரணங்கள்? ஆ வேறு காரணங்கள், வேறு காரணங்கள் இருந்தாலும் சொல்லுங்க, பிரச்சனை இல்லை. சரி பிள்ளைய பற்றி யோசிக்க தேவையில்ல. அண்ணா நான் உங்களுக்கு கொஞ்சம் லேட் எடுக்கிறேன் லெக்சர்ஸ்ல இருக்கானே. சரி பிள்ளைய பற்றி யோசிக்க தேவையில்ல, நீங்க சொல்லுங்க. என்ன சொல்றீங்க? மற்றது சில வேளையில உள்ளூர் வளங்களை பயன்படுத்தாத தன்மையும் காணப்படுகிறது. உள்ளூர் அப்ப வளங்களை சரியாக வெளிநாடு பயன்படுத்தாது. ஓகே, வேற வேற மெட்டாக்களும் கதைக்கும் வாயத்துல என்ன கேள்வி கேட்கறது சில என்னட்ட உண்மையா ஒரு கூடாத பழக்கம் என்று நான் நினைக்கிறேன். கேள்வி கேட்டதை நீங்கள் கொஞ்சம் அப்படி இன்வால்வ் ஆகுவீங்க. இல்லாட்டி நான் இது தேவையில்லை உங்களுக்கு விடை எழுதிவிட்டு அனுப்பிவிட்டால் சரிதான். என்ன இப்ப நம்ம சொல்ல போற விடைகளும் நீங்க டிஸ்கஸ் பண்ற விடைகளும் ஒத்து காணப்பட வேணும் இல்லையா? அதை விட பொருத்தமாக இருக்க வேணும். என்ன சார் சில அதான் சில இடங்கள்ல வளங்கள் கொடுக்கப்பட்டும் அந்த வளத்தை பயன்படுத்தக்கூடிய மனித வளம் இல்லாட்டிக்கு அந்த வளம் அப்படியே ஸ்டக் பண்ணப்படும். கம்ப்யூட்டர் சில ஸ்கூலுக்கு நிறைய கொடுத்திருந்தாலும் அதுக்குரிய டீச்சர் வளவாளர் இல்லாட்டிக்கு அது அப்படியே எஸ் தூசி படிஞ்சு வளதா போயிடும். சரியா சொல்றீங்க. ஓகே ஓகே ஓகே. சார் வளங்களை பயன்படுத்தக்கூடிய அறிவும் போதாம இருக்குது சார். தொழில்நுட்ப அறிவு போதாம இருக்கிறது. வளங்களை சரியான முறையில பயன்படுத்துவதற்கான பயன்படுத்தக்கூடிய அறிவு இல்ல சார். அறிவு குறைவாக காணப்படுது. உங்களோட சவுண்ட் எனக்கு விளங்க இல்ல. பொதுவா உங்களோட சவுண்ட் குறைவா தான் விளங்குற. என்னன்னு தெரியல சார். தொழில்நுட்ப வளங்களை பயன்படுத்தக்கூடிய தொழில்நுட்ப அறிவு குறைவாக காணப்படுது சார். தொழில்நுட்ப அறிவு குறைவாக. சரி, ஓகே. நீங்க வேற யாரும் வேற விடைகள் ஏதாவது சொல்ல போறீங்களா? தொழில்நுட்ப அறிவு டீச்சர் சொல்ற மாதிரி தொழில்நுட்ப அறிவு குறைவாக அப்படி இருக்கிறதாலையும் இந்த கிராமப்புறங்களையும் தொழில்நுட்பம் சம்பந்தமான பாடத்தை பிள்ளைகள் இன்ட்ரெஸ்டா படிக்கிற வீதம் கிராமப்புறங்கள்ல குறைவு. ஆர்ட் சம்பந்தமான பாடத்தை எடுக்கிறதால அந்த அறிவு இப்ப கிராமப்புறத்துக்கு நகரப்புறத்துல இருந்து நிஜமார் வராம விட்டா அந்த கிராமப்புறத்துல அந்த அறிவு தொடர்ச்சியாவே அப்படி இல்லாமலே போய்ட்டு நீங்க ஓகே சிஸ்டர், நீங்க இப்ப இவ்வளவு நேரம் கதைச்ச விஷயங்களுக்குள்ள என்னுடைய வினா என்ன கேக்குது? மேலே வினா 2 அது உங்களுக்கு தெரியும் என்ன குறிப்பிடப்பட்ட சவாலுக்கான முக்கிய காரணத்தை தெரிவு செய்க. முக்கிய காரணம் என்ன? கமா முக்கிய காரணம் என்ன? சுதர்சன் சார் அல்லது மேடம் யார் இருக்கீங்க? 5 பேர் இருக்கீங்க. இப்ப சருபன் சார், கோமலா மிஸ், முக்கிய காரணம் என்ன? சம வாய்ப்பு, சம சந்தர்ப்பம், சம பகிர்வு. இல்ல நான் கேக்குறது வளம் தானே, வளப்பகர்வுல பிரச்சனை இருக்கு மிஸ். சிம்பிளா யோசிங்க. அது வளப்பகர்வுல பிரச்சனைக்கு முக்கிய காரணம் என்ன? சரி, நம்ம டிஸ்கஷனுக்கு வருவோம். இந்த வினாவை கொஞ்சம் விழாவாரியா கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவோம். கிராமப்புற பாடசாலைகள்ல உண்மையா முதலாவது விஷயம், கிராமப்புற பாடசாலைகள்ல தேவையான வளங்களின் குறைவுக்கு முக்கியமான காரணம் போதிய நிதி சமமாக விநியோகிக்கப்படாமை ஆகும். நான் சொல்றது சரியா இல்லையா? இதுல ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை இருக்கா?
மிக முக்கியமான காரணம் என்ன? கிராமப்புற பாடசாலைகள்ல தேவையான வளங்களின் குறைவுக்கான முக்கிய காரணம் போதிய நிதி சமமாக விநியோகிக்கப்படல. வளப்பற்றாக்குறை என்றால் என்ன? நாங்க குறிப்பிட்டு காட்டியிருக்கோம் என்னென்ன வளப்பற்றாக்குறை. முக்கியமான 3 விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன் பாருங்க வினா 2ல. ஒன்று வந்து அடிப்படை வசதிகள் இல்லை பாடசாலைகளுக்கு. ஓமா இல்லையா? இங்க பாருங்க, அடிப்படை வசதிகள் இல்லை. தகுதியான ஆசிரியர்கள் பற்றாக்குறை. ஓமா இல்லையா? கற்ற கற்பித்தல் சாதனங்கள் குறைவு. கணனி, மற்றது ஒயிட் போர்டு, மற்ற ஏனைய பிராக்டிக்கலுக்குரியது. தொடர்புடைய ஏனைய வளங்கள், லேபோரட்டரி இல்லையா, லைப்ரரி, இதுகள் இல்லை. ஓமா இல்லையா? இப்ப நான் கேட்கிறவங்கள்ட்ட இந்த இந்த பிரச்சனைக்கு என்ன தேவை? உண்மையா போதியளவான நிதி ஒதுக்கீடு இல்லை. இந்த முறை அது உங்களுக்கு அனுபவிச்சா தான் தெரியும். இந்த முறை ஒவ்வொரு கல்வி வலயத்திலையும் இலங்கையிலுடைய சகல கல்வி வலயங்களுக்கும் ஒதுக்கப்பட்ட நிதியின் அளவு மிக குறைவு. அதாவது புதிய கட்டிடத்துக்கு இல்ல வகுப்புற புதிய கட்டிடங்களை கட்ட இயலாது, அல்ல இருக்கிற கட்டிடங்களை திருத்த இயலாது, சாரி இன்கம்ப்ளீட்டட் பில்டிங்கை கட்டி முடிக்க இயலாது. எப்படி வகுப்புற வாடுறது? பிள்ளைகளுக்கு இருந்து படிக்கிறது வகுப்புற இல்லை. இன்னும் பல பாடசாலையில வந்து லேபோரட்டரி இல்லை, சயின்ஸ் லேபோரட்டரி, இடைநிலைக்கான ஆய்வுக்கூடங்களும் இல்லை. உயர் தரம் வகுப்பு கொண்ட பாடசாலைகளையும் சயின்ஸ் ஸ்ட்ரீமில் இருக்கிற பாடசாலையில கெமிஸ்ட்ரி லேப் இல்லை, பயாலஜி லேப் இல்லை, என்னது பிசிக்ஸ் லேப் இல்லை, மேத்ஸ் லேப் இல்லை. இதுக்காகத்தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா, கிராமப்புற பாடசாலையில் அந்த பிரச்சனையை இல்லாம செய்யறதுக்காக நாங்க 1000 பாடசாலை அபிவிருத்தி நிகழ்ச்சி திட்டத்துக்குள்ள ஞாபகம் இருக்குதா? 1000 பாடசாலை இடைநிலை பாடசாலைகளை, இடைநிலை வகுப்புகளை கொண்டு 1000 பாடசாலைகள் அபிவிருத்தி திட்டம் கொண்டு வரப்பட்டது. அதுக்கு முதல் ஆரம்பத்துல வந்து என்ன கொண்டு வரப்பட்டது ஞாபகம் இருக்கா? புதிய கல்வி மறுசீரமைப்புகள்ல வந்து என்னது என்ன சொல்றது, நாங்கள் அது கொத்தனை பாடசாலைகளா? அது ஆரம்பத்தில் இருந்து கிளஸ்டர் ஸ்கூல்ஸ். அதுக்கு இடையில நான் சொல்ல இசுரு பாடசாலை, இசுரு பாடசாலையா நீல கலர் பெயிண்ட் அடிச்சு அந்த ஒரே பேட்டர்ன்ல இருக்கக்கூடிய மாதிரி அந்த பள்ளிக்கூடங்களுக்கு அடையாளப்படுத்தினோம். பிறகு நாங்கள் என்ன செய்தோம்னா 1000 செகண்டரி எஜுகேஷன் செகண்டரி 1000 செகண்டரி ஸ்கூல் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட். பிறகு என்எஸ்பிஎஸ் கொண்டு வந்த ஞாபகம் இருக்குதா? அண்மையில் உள்ள பாடசாலை மிகச்சிறந்த பாடசாலை என்று. இப்படி கட்டமாக மறுசீரமைப்புகள் கொண்டு வரப்பட்டது. ஓமா இல்லையா? இதுல ஏதாவது ஒன்று தான் எழுதுறது. உதாரணமாக சயின்ஸ் லேபோரட்டரி பிரச்சனை இதுகள் இல்லாம சயின்ஸ் மேத்ஸ் லேப், மொழி லாங்குவேஜ் லேபோரட்டரி கொண்டு வந்தோம், கணனியை கொடுத்தோம். ஞாபகம் இருக்குதா? 4 லேப் ஒரே கட்டிடத்துக்குள்ள வந்து டெக்னிக்கல் ஃபேக்கல்டி, டெக்னிக்கல் லேபோரட்டரின்னு சொல்லி தொழில்நுட்ப ஆய்வுக்கூடம் கொண்டு வரப்பட்டது. ஞாபகம் இருக்குதா? மொழி ஆய்வுக்கூடம் இருந்தது மேல்தளத்துல வந்து மொழி ஆய்வுக்கூடம், கணனி ஆய்வுக்கூடம். கீழ்த்தளத்துல வந்து மேத்ஸ் லேபோரட்டரி, மேத்ஸும் பிசிக்ஸும், இங்க உயிரியல், பயாலஜியும் கெமிஸ்ட்ரியும். அப்ப 4 ஆய்வுக்கூடங்கள் ஒரே கட்டிடத்துக்குள்ள கொண்டு வரப்பட்டது. ஞாபகம் இருக்குது? மைந்தோதைய சிந்தனையின் அடிப்படையில என்ன ஞாபகம் இருக்க நினைக்கிறேன் உங்களுக்கு எல்லாருக்கும். நீங்களும் புதாக்கள் இல்லை, எல்லாரும் பழையாக்கள் தானே. அப்ப இப்ப கிராமப்புற பாடசாலைகளுக்கு கிடைக்கக்கூடிய வளங்கள் என்ன? அடிப்படை வசதிகள் இல்லை, தகுதியான ஆசிரியர்கள் இல்லை, கற்ற கற்பித்தலுக்கான சாதனங்கள் இல்லை, ஏனைய தொடர்புடைய வளங்கள் என்று நான் சொல்றது நூலகம், அது இது ஒன்றுமே இல்லை. அதுகள் எல்லாம் சமமாக கிடைக்கப்படுவதில்லை. அதுக்கான காரணம் என்ன? கல்விக்காக ஒதுக்கப்படுகின்ற நிதியின் அளவு குறைவு. அதிலும் மிக விசேஷமாக வந்து என்னது கிராமப்புற பாடசாலைகளுக்கு ஒதுக்கப்படுறதுக்கு அந்த பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறதுக்கான போதிய நிதி வந்து சமமாக விநியோகிக்கப்படுறதும் இல்லை. சரி, இதுதான் மிக முக்கியமான காரணம். முக்கிய காரணத்தை தெரிவு செய்து புதிய பாடத்திட்ட மறுசீரமைப்புகள், அதனை தீர்க்க முன்வைத்த முக்கிய நடவடிக்கைகளை குறிப்பிடவும். நீங்க கவனமா இருக்கணும், நீங்க அந்த கேள்வியை சரியா விளங்கணும். அதன் அடிப்படையில் இலங்கையின் புதிய பாடத்திட்ட திருத்தங்கள், கல்விக்கான பட்ஜெட் என்ன? பாதீட்டை நிதி ஒதுக்கீட்டை என்ன அதிகரிப்பதன் மூலம் குறைவாக வழங்கப்படும் கிராமப்புற பகுதிகளில் இப்ப உதாரணமாக சொல்ல தோட்டப்புற பாடசாலைகள், கரையோர பாடசாலைகள்,
மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டது இல்லையா இந்த வள ஒதுக்கீடுகள்ல. கிராமப்புற பகுதிகளில் உட்கட்டமைப்பு மற்றும் வளங்களை மேம்படுத்தும் இலக்கு நிதி திட்டங்களை செயல்படுத்துவதன் மூலம் இதை தீர்க்கும் நோக்கத்தில் புதிய கல்வி மறுசீரமைப்புகள் மூலம் செயற்றிட்டங்களும் நிகழ்ச்சி திட்டங்களும் நடைமுறைப்படுத்தப்பட்டன. உதாரணமாக சொல்லுங்க. உதாரணமாக என்ன வந்தது? தொழில்நுட்ப தொழில்நுட்ப ஆய்வுக்கூடம். இதில் ஞாபகம் தான் எல்லாம் இருக்கு. மொழி ஆய்வுக்கூடம், கணினி ஆய்வுக்கூடம், கணித இப்படிதான் சொல்லப்பட்டது. கணித அல்லது பௌதீகவியல் ஆய்வுக்கூடம். எழுத்துப்பிள்ளை இருக்கு திருத்தணும். உயிரியல் மற்றும் ரசாயனவியல் ஆய்வுகள். இதன் மூலம் கிராமப்புற பாடசாலைகள்ல ஒற்று பாடசாலையை தெரிவு செய்து அபிவிருத்தி செய்தார்கள். சரிதானே? தொழில்நுட்ப ஆய்வுக்கூடம். இங்க வந்து பாத்தீங்கன்னா இது வந்து இப்படி சொல்லும். உதாரணமாக 1000 இடைநிலை பாடசாலைகளை அபிவிருத்தி செய்யும் நிகழ்ச்சி திட்டம், வேலை திட்டம். பாடசாலைகளை அபிவிருத்தி செய்யும் வேலை திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டது. சரியா நான் சொல்றது என்ன? அதில் என்ன அல்லது அவ்வேலை திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு மொழி ஆய்வுக்கூடத்துக்கும் 63 கணினிகள் வழங்கப்பட்டன. அதே போல கணினி ஆய்வுக்கூடங்களுக்கு தேவையான கணினிகள், ஹெட்செட்லாம் கொடுக்கப்பட்ட. பிள்ளைகள் லாங்குவேஜ் படிக்கணும், வேறு லாங்குவேஜ்களை பிள்ளைகள் படிக்கணும் சொல்லி 1000 இடைநிலை பாடசாலையை அபிவிருத்தி செய்யும் வேலை திட்டத்திற்கு இந்த வேலைகள் நடைபெற்றது. இதுகளெல்லாம் வந்து கிராமப்புற பாடசாலைகளுக்கான குறைந்தபட்ச வளங்களையாவது பெற்றுக் கொடுக்கிறதுக்காக இவை கிராமப்புற பாடசாலைகளுக்கு குறைந்தபட்ச வளங்களையாவது பெற்றுக் கொடுப்பதற்காக மேற்கொள்ளப்பட்டன. வேற என்ன? அதன் பின்னர் நம்ம சொல்லலாம். அதன் பின்னர் இல்லையா? உதாரணமாக அண்மையில் உள்ள பாடசாலை இல்லையா? அண்மையில் உள்ள பாடசாலை மிகச்சிறந்த பாடசாலை. அதாவது இந்த வேலை திட்டத்துக்கு கீழே வந்து எனது கிராமப்புற பிள்ளைகள் வந்து தங்களோட ஊருக்குள்ள உள்ள அண்மையில் உள்ள பாடசாலையில அது வசதியான பாடசாலை, சிறந்த பாடசாலை என்ற எண்ணத்தை உருவாக்கி அவர்கள் அங்குதான் கல்வி ஏற்கணும் என்ற ஒரு வேலை திட்டம், ஒரு எண்ணக்கருவு கொண்டு வந்து அந்த பாடசாலையை வசதி மிக்க சரிவுள்ள பாடசாலையாக, வசதிகள் செறிவு மிக்க பாடசாலையாக மாற்றினார்கள். கிட்டத்தட்ட இந்த 1000 செகண்டரி ஸ்கூல் வேலை திட்டம் மாதிரி தான். ஆனா ஆட்சி மாறின உடனே அதுக்கு பேரை மாத்தி விட்டாங்க இல்லையா? அவ்வளவுதான் நடந்தது. அப்ப இதன் மூலமும் என்ன நடந்தது? இதன் மூலம் ஞாபகம் இருக்கு உங்களுக்கு,
இந்த பாடசாலைகள்லாம் வந்து டெக்னிக்கல் ஃபேக்கல்டி தொழில்நுட்ப ஆய்வுக்கூடம் துறை, டெக்னிக்கல் ஃபேக்கல்டி என்ன தொழில்நுட்பத்துறை ஆய்வுக்கூடங்கள், தொழில்நுட்பத்துறை ஆய்வுக்கூடங்கள் நிறுவப்பட்டன. அது தவிர வந்து கணித 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 விஞ்ஞான ஆசிரியர்கள் வந்து அதிகமான அளவில் கணித விஞ்ஞான ஆசிரியர்கள் அதிக அளவில் நியமனம் செய்யப்பட்டது. ஏன்னா லேபோரட்டரிஸ்க்கு ஆக்கள் தேவைன்றதுக்காக. சரிதானே? அதே நேரம் வந்து அதிக அளவில் உதாரணமாக அதிக அளவில் நியமனம் செய்யப்பட்டது கணித விஞ்ஞான ஆங்கில தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்ப பாடங்களுக்கான ஆசிரியர்கள் வந்து எழுத்துப்பிழையை திருத்திக் கொள்ளுங்க. ஆசிரியர்கள் அதிக அளவில் நியமனம் செய்யப்பட்டது. சரிதானே? பிறகு அடுத்ததாக மேலும் என்ன நடந்தது? 13 வருட என உத்தரவாதம் அளிக்கப்பட்ட இந்த கல்வி நிகழ்ச்சி திட்டத்து ஊடாக என்ன நடந்தது? கணித பாட ஆசிரியர் இல்லாம இல்லையா, ஒருமை தொண்டராசிரியர்களை வச்சு படிச்ச மாணவர்கள் சில பாடசாலை பாஸ் பண்ணல. இருந்தாலும் அந்த மாணவர்களும் உயர்தரத்துல கல்வி கற்கணும், தொழில்துறை பாடங்களை அறிமுகம் செய்து அவர்களை தொழிலுலகுக்கு ஏற்ற பிரஜைகளாக மாற்றணும் என்றதுக்காக இந்த கல்வி நிகழ்ச்சி திட்டம் முன்மொழியப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டது. இப்படி நீங்க எழுதி கொண்டு போகலாம். ஓகே, அந்த விடைகள் போதுமா? உங்கள்கிட்ட கேட்ட கேள்வி என்ன சொல்லுங்க. சத்தமில்லாம முக்கிய காரணத்தை தெரிவு செய்து புதிய பாடத்திட்ட மறுசீரமைப்புகளை தீர்க்க முன்வைத்த முக்கிய நடவடிக்கைகளை குறிப்பிடுவோம். புதிய பாடத்திட்டத்துக்கூடாகத்தான் நாங்கள் இந்த கணிதம், விஞ்ஞானம், ஆங்கிலம், தகவல் தொடர்பாடு தொழில்நுட்பம் இதுகளை கிராமப்புற பிள்ளைகளுக்கு நாங்கள் கொண்டு போய் சேர்த்துறாங்க. ஓமா இல்லையா? ரைட். அடுத்ததாக அதில் இன்னொரு பாட்டு இருக்கு பாத்தீங்கன்னா விளங்கும் இந்த கேள்வியில என்ன எப்படி அவ்வாறு நீங்கள் குறிப்பிடும் இல்லையா, அவ்வாறு நீங்கள் குறிப்பிடும் நீங்கள் மேற்கொண்ட நடவடிக்கைகள் எவ்வளவு திருப்தி அடைந்துள்ளீர்கள். இப்படி முன்வைக்கப்பட்ட இந்த உதாரணம் உண்டு உதாரணமாக ரெண்டு போட்டிருக்கனோ, உதாரணமாக 1000 இந்த உதாரணமாக. அதே போல இந்த உதாரணம் என்ன தன்மையில் அதுக்கு முன்ன உள்ள எல்லாம் நான் எழுதல. அடுத்தது இந்த மேலும் உதாரணமாக என்னது இந்த 13 வருடம். இதுகளால நீங்க எந்த அளவுக்கு திருப்தி அடைஞ்சீங்க, இதைத்தான் நம்ம கேட்கிறோம். திருப்தி அடைந்தீங்க என்ன, இத விளக்குக. ஓகேயா? சொல்லுங்க பார்க்கலாம். இதுகளால இந்த அளவுக்கு திருப்தி அடைந்தீங்க. கதைங்க. திருப்தி ஏற்பட்டுதா? கதைங்கள நீங்க பெரியாக்கள் தான், சின்ன பிள்ளைகள் மாதிரி இருக்க கூடாது. என்ன கிராமப்புறத்துல சார் அந்த திருப்தி அடையக்கூடிய அளவுல அந்த கதிரவளி விக்னேஸ்வரா மகா வித்தியாலயத்துல இன்னும் எந்த ஒரு நடைமுறையும் இல்லையே சார். இல்ல என்ன விஷயத்துல உங்களுக்கு திருப்தி இல்ல? இந்த ஆய்வுட வசதி, எந்த 13 இயர்ஸ் இதெல்லாம் இன்னும் அருமலுக்கு வரலையே சார் பாக்குற கூட்டத்துல. ஏன்னா நடைமுறைக்கு வரல. அது ஏன்னு நினைக்கிறீங்க? நடைமுறை வரல. மற்றது சார் இப்ப அந்த லேப் சாமான் அது எல்லாம் வந்தாலும் இன்னும் அந்த ஆசிரியர் அதுக்குரிய ஆசிரியர் இல்லை. அந்த பொருத்தமான உபகரணங்களை கையாளக்கூடிய தேர்ச்சி பெற்ற ஒருவரும் இல்லை.
ம் இப்ப மொழி ஆய்வுக்கூடம் கணித ஆய்வுக்கூடம் வந்திருக்கு சார். அது என்னத்துக்கு வந்தே தெரியாம இருக்குது. ம் 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 இதுலதான் சொல்றோம் நாங்க நீங்க. ஓ இப்ப இப்ப என்ன கேக்குறாங்கடா அதுல சார், இந்த நடவடிக்கைகளால எந்த அளவு திருப்தி அடைந்துள்ளீர்கள் நீங்க இதை எழுதணும் படிவ பிராக்டிக்கலா. ஆய்வுடன் கட்டப்பட்டிருக்கு, ஆய்வுடத்துக்கான வளங்கள் என்னது பகிரப்படல இல்லையா? ஆய்வுடத்துக்கான வளங்கள் சிலருக்கு கொடுக்கப்பட்டாலும் ஆசிரியர்கள் நியமிக்கப்படல என்ன? ஆசிரியர் நியமிக்கப்பட்டாலும் பயிற்சிகள் சரியாக இன்னும் வழங்கப்படல என்ன? வழங்கப்படல. அதை மானிட்டர் பண்றது கண்காணிப்பதற்கான முறைமைகள் இன்னும் வகுக்கப்படல. இது எடுத்தாலும் மாணவர்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை ஏற்படுத்தல அந்த செயற்பாடு. இந்த துறையில. அப்ப நாங்க முதலாவது என்ன சொல்ல போறோம் சார்? ஆய்வுக்கூடங்கள் என்னது அமைக்கப்பட்டன. திருப்தி எட்ட 2000 நகர ஆனாலும் பாடசாலை ஆனாலும் அனைத்து என்னது அனைத்து தெரிவு செய்யப்பட்ட அனைத்து அதை டிலீட் பண்ணுவோம். அனைத்து ப்ராஜெக்ட் ஸ்கூல் என்று சொல்லுவோமே, செயற்றிட்ட பாடசாலைகளிலும் என்னது அவை திருப்தியானதாக இல்ல தீர்மானிக்கப்படவில்லை இல்லையா? கட்டிடங்களையும் சில இடங்கள்ல மோசம் தீர்மானிக்கப்படவில்லை. அத்துடன் இரண்டாவது நீங்க சொல்லலாம், அத்துடன் ஆய்வுக்கூடங்கள் நிர்மாணிக்கப்பட்டாலும் என்ன அந்த கதிரைகள் தந்தாப்புல இருக்கு, மேசைகள் தந்தாப்புல இருக்கு, அதுகளுக்கு கெமிக்கல்ஸ் அதில் ஒன்றும் வரல. என்ன ஆய்வுடங்கள் நிர்மாணிக்கப்பட்டாலும் அவற்றுக்கான உபகரணங்கள், தளபாட வசதிகள் என்பன விநியோகிக்கப்படவில்லை. எக்ஸாமுக்கு சரியா எழுதணும் முதல்ல அவன. மேலும் சில ஆசிரியர்கள் மேலும் ஆய்வுக்கூடங்களுக்கான அல்லது மேலும் குறித்த பாடங்களுக்கான பொருத்தமான ஆசிரியர்கள் நியமிக்கப்படவில்லை. தகுதியான ஆசிரியர்கள் நியமிக்கப்படவில்லை இல்லையா? என்ன அவ்வாறு நியமிக்கப்பட்டாலும் என்ன ஆசிரியர் பயிற்சிகளை மேம்படுத்துதல் என மெட்ரிக் ஒரு பாடசாலையில் அதிக தகுதியான ஆசிரியர்களை இல்லை அவ்வாறு நியமிக்கப்பட்டாலும் அவர்களுக்கான பயிற்சிகள் வழங்கப்படவில்லை. இப்படி எழுதணுமா? அதே மாதிரி சார் மேலும் இவங்களுக்கான பயிற்சிகளை மேம்படுத்துறதுக்கு ஒரு பாடசாலைகளுக்கு அதிக தகுதியான ஆசிரியர்களை நியமிப்பது ஆகியவை புதிய மறுசீரமைப்பின் நோக்கங்களாக இருந்தாலும் அவை திருப்தி அளிக்கக்கூடியவாறு நடைமுறைப்படுத்தப்படவில்லை. என்பதுடன் இச்செயற்றிட்டங்கள் அல்லது இந்த மறுசீரமைப்பு மாற்றங்களை கண்காணிப்பதற்கு மேற்பார்வைக்குமான பொறிமுறைகள் வகுக்கப்படாமை என்பனவற்றினால் என்ன சொல்ல போறோம்? என்பனவற்றினால் என்ன சொல்ல போறோம்? கூடலிட்டம் என்பவற்றினால் திருப்தி அடைந்ததாக கொள்ள முடியாது. அப்படித்தானே?
என்பவற்றினால் திருப்தி அடைந்ததாக கொள்ள முடியாது. மேலும் ஜீன் பியாஜே என்ன சொல்லுங்க பார்க்கலாம். நான் இதில் போட்டிருக்க கருத்து, ஜீன் பியாஜே நினைவாற்றல் மேம்பாடு குறித்த இந்த ஒரு ஊக்குவிப்பான கற்றல் சூழலை, நினைவாற்றலை மேம்படுத்தக்கூடிய ஒரு கற்றல் சூழலை வழங்கும் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார். அவருடைய கருத்தை வச்சுக்கொண்டு கோட்பணி எழுதுறேன். இந்த நடவடிக்கைகள் நம்பகமாக இருக்கும் போது அவற்றின் செயல்படுத்தல் மாறுபடுகிறது. சில பகுதிகளில் நேர்மறை மாற்றங்கள் காணப்பட்டாலும் பல கிராமப்புற பாடசாலைகளில் அடிப்படை தேவைகள் இன்னும் நிறைவேற்றப்படாமல் உள்ளன. எனவே மறுசீரமைப்புகள், திருத்தங்கள் சரியான திசையில் ஒரு படியாக இருக்கும் போதிலும் ஒரு படிக்கு உயர்ந்த பொழுதிலும் சரிதானே, உயர்ந்த பொழுதிலும் மேலும் சீரான மற்றும் பரந்தளவிலான செயற்படுத்தல் தேவையாக உள்ளது. மேம்பாடுகளை அங்கீகரிக்கும் போது மேலும் விரிவான நடவடிக்கைகள் தேவை என்பதால் இம்மறு தேவை என்பது உணரப்படுகிறது. சரிதான், தேவை என்பது உணரப்படுகிறது. அதாவது விரிவான நடவடிக்கைகள் மேலும் தேவை என்பது உணரப்படுகிறது. ஓகே, இது போதும் உங்களுக்கு விடையாக. சரியா? கூட நினைக்கிறேன். ஏன்னா இந்த கேள்விக்கான விட கூட நினைக்கிறேன், இருந்தாலும் இந்த கேள்விக்கான விட போதுமா? ஓகே, சரி. இந்த 5 கேள்வி முடிஞ்சுதா? 5வது கேள்வி இருக்கானு? இப்ப நாங்க பார்த்து முடிச்சுக்க 4வது வினா. 5வது வினா என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கமான், 5வது வினா என்ன? மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளை மேம்படுத்த 2 ஆலோசனைகளை சரிங்க, 2 ஆலோசனைகளை இல்ல யோசனைகளை தெரிவிக்க. மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் என்ன? இப்ப நீங்க சொன்னீங்களே இப்படி நடைமுறைப்படுத்த திருப்தி இல்லை, சரி, என்ன காரணங்கள் உண்டு. இதை மேம்படுத்துறதுக்கு என்ன ஆலோசனைகள் சொல்லுங்க பார்க்கலாம். இதுதான் 5வது வினா. மேம்படுத்துறதுக்கு என்ன ஆலோசனைகளை கொடுக்க போறீங்க சொல்லுங்க சார். இப்ப பொருத்தமான ஆசிரியர்களின் பயிற்சி பெற்ற ஆசிரியர் நியமிக்க நடவடிக்கை எடுக்கலாம் சார். ஓகே, அப்படித்தானே சார் வரும். நீங்க சரி யோசிக்க தேவையில்லை சார். நீங்க உங்களோட ஐடியாக்களை சொல்லுங்க சார். ரைட், உரிய அதிகாரிகளுக்கு அறிவிக்கணும் சார். நீங்க கேள்வியை கொஞ்சம் விளங்கி கொள்ள வேண்டும் தயவு செய்து. என்ன கேள்வி? மேற்கொண்ட நடவடிக்கைகளை மேம்படுத்த குறைந்தது 2 ஆலோசனைகளை முன்வைக்குக. இங்க பிரச்சனை என்ன? இங்க பிரச்சனை என்ன? சொல்லுங்க. யோசனை என்ற ஆலோசனைகளை முன்வைக்கிறேன் சார். அதான் சார். என்னமா விளங்கல இருக்குது. அதை கொஞ்சம் சத்தமா கதைங்களா? சத்தமா வளங்கள் பயன்படுத்தாம இருக்குது. வளங்கள் பயன்படுத்தப்படாம இருக்குது. அதை பயன்படுத்துறதுக்குரிய ஆசிரியருக்கு போதிய அறிவு இல்ல. அதான் இந்த பிரச்சனை. கொஞ்சம் அப்படி குறைஞ்சு கொண்டு போகுது சவுண்ட். என்னுடைய சவுண்ட் தெளிவா இருக்கா? இருக்கிறதுக்கான ஆலோசனை சொன்னா அவங்களுக்கு போதிய பயிற்சி. என்னவா திரும்பி இருக்க சொல்லுங்க. திரும்பி இருக்க சொல்லுங்க. அந்த கொடுக்கப்பட்ட அந்த லேப் சாமான்கள் அதுகள் எல்லாம் இருக்குது. ஆனா அதை பயன்படுத்துறதுக்கு ஆசிரியருக்கான வளம் இல்ல. சில இடத்துல அது தரப்படே இல்ல. தரேன்னு சொல்லிக்க தரப்படே இல்ல. அப்படின்னு சொன்னா நாங்க அதை அந்த பயன்படுத்துறதுக்குரிய ஆசிரியருக்கான பயிற்சிகளை வழங்குறதுக்கான வேண்டுகோளை விடுக்க வேண்டும். ஓகே, வெரி குட். வேற வேற சொல்லுங்க.
சொல்லுங்க. நம்பிக்கையை ஊட்டக்கூடிய வகையான கற்பித்தல் முறைகளை அதுல ஏற்படுத்தலாம் சார். விருப்ப ஏற்படுத்தக்கூடிய முறையில. அதெல்லாம் நடந்தாலும் வளம் இருக்கணுமே. வளங்கள் பிரச்சனையா இருக்குது. அதுக்கு என்ன செய்ய போறீங்க? நீங்க எல்லாரும் ரெடி, படிப்பிக்க ரெடி, நாங்க பிரின்சிபலா ஒர்க் பண்ண ரெடி, நாங்க ஆபீசர்ஸா ஒர்க் பண்ண ரெடி, சூப்பர்வைஸ் பண்ண ரெடி, கண்காணிக்க ரெடி, பிள்ளைகளை பெற்றோர்கள் பாடசாலைக்கு அனுப்புறதுக்கு ரெடி, பிள்ளைகள் படிக்க ரெடி, எல்லாம் சரி. பிரச்சனை என்ன? அது இல்லாம வச்சுறதுக்கு அரசாங்க எடுத்த நடவடிக்கை என்ன? இவ்வளவு காலம் இவ்வளவும் செய்தும் தோல்வி கடைசியா. ஓமா இல்லையா? அப்ப என்ன செய்யலாம்? கொஞ்சம் அட்வான்ஸா யோசிங்க. கொஞ்சம் அட்வான்ஸா சொல்லுங்க. நிதி மூலகங்களை பெற்று அந்த ரைட், வெரி குட். இப்ப யோசிங்க, எப்படி நிதி மூலத்தை பெறுறது? அரசு சார்பற்ற அரசாங்க சூப்பர் 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 சூப்பர். எப்படி அரசு சார்பற்ற இதுகள் எப்படி சும்மா தருவானா கண்டவன் எல்லாம்? இல்ல, இதுக்கு நிதி மூலங்கள் பெற்றுக்கொள்ள கூடிய. நீங்க இப்பதான் இந்த மார்க்கிங் ஸ்கீமில் உள்ள விடைக்கு வந்திருக்கீங்க ராமச்சந்திரன் சார். மார்க்கிங் ஸ்கீமில் உள்ள விடைக்கு இப்பதான் வந்திருக்கீங்க கிட்ட. இன்னும் சரியான விடைக்கு போகல. ட்ரை பண்ணுங்க. என்ன செய்யலாம்? உங்களோட பிரச்சனை என்னன்னு விளங்குதா சிஸ்டர்? பாடசாலை சமூகத்தோட தொடர்புடைய சமூகத்துல இருக்கிற நிறுவனங்கள், பாடசாலைக்கு உதவி செய்யற நிறுவனங்கள் இருக்கிற நிறுவனங்களோட எங்களோட பிரச்சனைகளை கலந்து ஆலோசிச்சு அல்லது அவங்களோட உள்வாங்கி அதுக்கான தீர்வை ஏதாவது கண்டுபிடிக்கணும். வெரி குட். மற்றது இப்படின்னு செய்யலாம் சார். 1 year plan 5 year பிளான்ல நாங்கள் இப்படியான தேவைக்கு இருக்க நிதிய போட்டு மூலம் என்ன பிரச்சனை? எப்படி நிதியை எப்படி பெற போறீங்க? நிதியை எப்படி பெற போறீங்க? அதான் கேள்வி. என்னுடைய கேள்வி. ப்ராஜெக்ட் எழுதி அப்படி. ஓ, வெரி குட். எங்க கொடுக்கறது? கொஞ்சம் டீப்பா யோசிங்க. அப்படி கிட்ட வந்து சார், பாடசாலை அபிவிருத்தி சங்க நிதி. என்னம்மா சொல்லுங்க? நன்கொடை. பாடசாலை அபிவிருத்தி சங்க நிதி, நன்கொடைகள் அப்படி எடுக்கலாம் சார். வெரி குட். பாடசாலையில பழைய மாணவர் வெளிநாட்டுல இருக்கிற பழைய மாணவர் ஓஜிஓ ஓபிஜி அதுகளை வச்சுக்கொண்டு அவங்க மூலமாக நிதி எடுத்து பள்ளிக்கூடத்தை மேம்படுத்துறது. சரி, வேற இது யாரு செய்யறது? நாங்க செய்யலாமா? கவர்மெண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாம் இருக்குதல்லோ, கஷ்டமான காரியமும் அல்லோ. ஓம் சார். ஒன்று ரைட், சொல்லுங்க. அதுக்கு என்ன செய்யலாம்? அப்ப பாடசாலை அபிவிருத்தி சங்கத்தில பெற்றோர் பழைய மாணவரை இணைச்சு அவங்க மூலமாக இந்த பாடசாலை தேவையை அவங்க மூலமாக கொண்டு வந்து அவங்க மூலமாக செய்யற மாதிரி ஏதாவது செய்யலாம் சார். ஓகே. சாரி, உண்மையா சொல்ல போனா நான் முதலாவது ஐடியா சொல்லவா? உங்களோட கேள்வி எனக்கு தரவா விளங்கினபடியா நான் சொல்றேன். உண்மையில முதலாவது ஐடியா ரெண்டு யோசனையில யோசனை ஆலோசனைகள்ல முதலாவது ஐடியா நான் சொல்றேன். ஆங்கிலத்தில் விளங்கப்படுது. டீசென்ட்ரலைஸ்ட் ரிசோர்ஸ் அலோகேஷன். என்னது? நம்ம வளத்தை என்ன செய்யணும்? மையப்படுத்தப்பட்டில்லாமலுக்கு பரவலாக்கம் செய்யணும். வள விநியோகத்தை பரவலாக்கம் செய்யணும். உதாரணமாக இவான் லீச் என்ற கல்வியலாளர் ஒருவர் இருக்க, தெரியுமா உங்களுக்கு? கேள்விப்பட்டிருக்கீங்களா? இவான் லீச். அவர் என்ன சொல்றாரு கேட்டால் டீசென்ட்ரலைஸ் பண்ணட்டான். அதிகாரம் நிதிய அதிகார பரவலாக்க மாதிரி நிதிய பரவலாக்கம் செய்யட்டான். ஒரே ஒரு ஸ்கூலுக்கு அல்ல ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுக்கு மட்டும் ஒதுக்கீடு செய்யாம நிதியை என்ன செய்யணும்? நம்ம டீசென்ட்ரலைஸ் பண்ண வேணும். அதனால சமூகம் சார்பான சமூக மட்ட கல்வி அமைப்புகளை உருவாக்கட்டான். அதனால அப்படி உருவாக்குறதால என்ன சொல்றது, பரவலாக்கம் செய்யப்பட்ட ஒரு வள ஒதுக்கீட்டு அணுகுமுறைய உருவாக்கம் செய்யலாமா மங்களால் என்று சொல்றார். இது எங்களுக்கு உள்ளூர் கல்வி அதிகார அமைப்புகளை
சரிதானே, எங்களால உருவாக்க முடியும். அவங்கள அந்த கல்விக்கு, அந்த பாடசாலைக்கு, அந்த அங்கு வழங்கப்படுகின்ற கல்விக்கு சொந்தக்காரர்களாக, உரிமை உள்ளவர்களாக எங்களால மாற்ற முடியும் என்று சொல்லி இவன் லீட் சொல்ற. அதே நேரம் நிதி பயன்படுத்தப்படுவதை வினைத்திறனாக பயன்படுத்தப்படுவதையும் சரிதானே, மற்றது வெவ்வேறு விதமான சவால்கள், அதே நேரம் பிராந்தியத்துக்கு பிராந்தியம், பிரதேசத்துக்கு பிரதேசம் காணப்படக்கூடிய பிரச்சனைகள், ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள், அதுகளை எல்லாம் என்னது ஒரு தீர்த்து கொள்ளக்கூடியவாறு அந்த கிராம மட்ட கல்வி அதிகார அமைப்புகள் உறுதி செய்து தருமாம் என்று சொல்றேன். இவான் லீச். அப்ப அந்த அடிப்படையில நீங்க இவான் லீச்சினுடைய தியரியை இதுக்கு நீங்க பிரயோகிக்கலாம். அதாவது டீசென்ட்ரலைஸ்ட் ரிசோர்ஸ் அலோகேஷன், ஞாபகப்படுத்தி வச்சுக்கொள்ளுங்க. டீசென்ட்ரலைஸ்ட் ரிசோர்ஸ் அலோகேஷன். அதாவது என்ன செய்யணும், நம்ம நிதி, அதாவது நிதி காசு நிதி விநியோகத்தை மையப்படுத்தப்படாத நிதி என்று வள விநியோகத்தை, மையப்படுத்தப்படாத வள விநியோகத்தை நாங்கள் நடைமுறையில பின்பற்ற வேண்டும் என்று சொல்றார் அவர். இவான் லீச். இவான் லீச் என்ன சொல்ற? மையப்படுத்தப்படாத வள விநியோகம். ஓகேயா? மையப்படுத்தப்படாத வள விநியோகம். நான் தமிழ்லையும் போட்டிருக்கேன், இங்கிலீஷ்லையும் போட்டிருக்கேன், ஞாபகம் வைக்கணும்ன்றதுக்காக. சரியானே? அப்ப அவர் சொல்ற என்னன்னு கேட்டால், இவான் லீச்சினுடைய கருத்தின்படி, ரைட், அதாவது மையப்படுத்தப்படாத மற்றும் சமூக மட்ட கல்வி முறைமைகளை இவர் ஊக்குவித்திருக்கார். இவான் லீச். எழுதுவோம். இவான் லீச் என்று எழுதுவோம். இவான் லீச்சின் எண்ணங்கள் பற்றி ஒரு மையப்படுத்தப்படாத வள விநியோக அணுகுமுறையை நாங்கள் செயல்படுத்தலாம். நீங்க சொல்லலாம். உங்களோட ஐடியாவை சொல்ற அதே நேரம் இப்படி எல்லாரும் சொல்லிருக்காங்கன்றதை சொல்லலாம். செயற்படுத்தலாம். இது மாகாண வலயமட்ட கல்வி அதிகாரிகளுக்கு அவர்களின் பாடசாலைகளின் குறிப்பிட்ட தேவைகளை சரி செய்வதற்கும், தேவைகளை தீர்த்து கொள்வதற்கும், தீர்ப்பதற்கும் நிதி திறமையாக நிதி வினைத்திறனாக பயன்படுத்தப்படுவதற்கும், ஒவ்வொரு பிரதேசத்தின் தனித்துவமான சவால்கள் மற்றும் தேவைகளுக்கு ஏற்றவாறு இயங்குவதற்கும் அதிக கட்டுப்பாடு மற்றும் நிகழ்ச்சி தன்மையையும் இது வழங்கும். இவ்வணுகுமுறை வழங்கும். ஓகேயா? இது ஒரு ஐடியா. இது ஒரு ஐடியா. சரிதானே? இது ஒரு ஐடியா. அடுத்தது இரண்டாவது ஐடியா என்ன? இதே போல யோசிக்க ஆகலாம். இரண்டாவது ஐடியா நீங்க சொல்லுங்களா? கமான். இப்படிதான் சுருக்கமா 6 மார்க்ஸ், இதுக்கு 3 மார்க்ஸ், அதுக்கு 3 மார்க்ஸ். இரண்டாவது ஐடியா ஒரு ஆள் இப்ப தொடங்கினவர் சொல்லுங்க. எங்க ராமச்சந்திரன் சார் சொன்னீங்க, சொல்லுங்க. அரசாங்கம் என்ன செய்யணும்? அரசாங்கம் தனியார் அமைப்புகளோடு சேர்ந்து என்ன செய்யணும்? தனியார் அமைப்புகளோடு சேர்ந்து ஒரு கூட்டு முயற்சியை மேற்கொள்ளலாம். பாடசாலைகள்ல கவர்மெண்ட் கோஆர்டினேஷனோட அதை நம்ம செய்யலாம். கவர்மெண்ட் என்ன செய்ய வேணும்? பிரைவேட் ஆர்கனைசேஷனோட கூட்டு முயற்சியில அவங்களை என்ன செய்யலாம்? அரசு தனியார் கூட்டு முயற்சி ஒன்றை நாங்கள் மேற்கொள்ளலாம். எப்படி என்று கேட்டால், நம்மளாக செய்தோம் என்றால்
கணக்கு ஓடிக்குவாரி அதெல்லாம் வரும். கல்வியில் சமூக பங்களிப்பை பற்றி யார் சொல்லியிருக்கார்? ஜோன் டூயி இன் எண்ணங்களால் ஊக்குவிக்கப்பட்டு அவர் என்ன சொல்றார்? கல்வி உட்கட்டமைப்பு மற்றும் வளங்களில் முதலீடு செய்ய அரசாங்கம் தனியார் அரசாங்கமானது தனியார் துறையினரிடையே இப்ப நாங்க பாருங்க எஜுகேஷன் நாங்கள் உயர்கல்வியை தனியார் மயப்படுத்துறோம். தெரியுதா உங்களுக்கு? உயர்கல்வியை தனியார் மயப்படுத்துறோம். அண்மையில ஜனாதிபதியினுடைய பேச்சில பார்த்தோம், கேட்டிருப்போம். நீங்கள் இப்படி அநேகமான தனியார் பல்கலைக்கழகங்களை இலங்கைக்கு கொண்டு வர போறாங்க. ஓமா இல்லையா? அங்கீகாரம் வழங்க போறாங்க. அப்ப அரசாங்கத்தால செய்ய முடியாத வேலையை தனியார் நிறுவனங்களோட கூட்டு முயற்சியாக இணைஞ்சு என்ன சொல்றீங்க, அவங்களோட ஒப்பந்தங்களை செய்து ஊக்குவிக்கலாம். தனியார் நிறுவனங்கள் சமூக பொறுப்பு முயற்சிகளின் மூலம் பங்களிப்பை பெற்றுக்கொள்ளலாம். காசு வாங்குறது இல்லை மட்டுமில்லை, நாங்கள் அவங்களையே பொறுப்பெடுத்து செய்ய சொல்லலாம். அப்ப பாடசாலைகள், தனியார் பாடசாலைகள் சிறப்பாக இயங்கும்னா அதுக்கான அங்கீகாரத்தை கொடுக்கலாம். கவர்மெண்டால ரன் பண்ண இயலாம போச்சுண்டா ஒரு கட்டத்துல கூட நாட்டில் ஏற்படுத்தப்பட்ட, உங்களுக்கு தெரியும், நிதி நெருக்கடியான நிலைமைகள்ல அந்த நிலைமைக்கு நாங்கள் தள்ளப்பட்டோம். அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்க இயலாம், பாடசாலைகளுக்கு அல்லது ஒவ்வொரு அரசு நிறுவனங்களுக்கு தேவையான நிதியை ஒதுக்கீடு செய்யலாம். கல்விக்கான நிதி ஒதுக்கீடு மிகவும் மோசமான நிலைமையில இருந்தது. இது யுத்த காலத்திலே எங்களோட நாட்டில இருந்தது. எங்களோட நாடு ஒரு அபிவிருத்தி அடைந்து வருகின்ற நாடு என்றபடியால், வளர்முக நாடு என்றபடியால் நிறைய பிரச்சனைகள் இங்க இருக்குது. இன ரீதியான பிரச்சனை, மொழி ரீதியான பிரச்சனை இல்லையா? யுத்தத்துல காசு கொட்டின அளவுக்கு கல்வியில அந்த காலத்துல அதிகமான செலவழிப்பு மேற்கொள்ளப்படலை. பாடசாலைகளின் வசதிகள் மற்றும் கற்றல் சூழல்களை முன்னேற்ற அதிகமான நிதி மற்றும் நிபுணத்துவத்தை கொண்டு வருகிறது. தனியார் துறையினரின் ஆதரவை கையாளுவதன் மூலம் கல்வி வளங்களின் மொத்த தரம் என்றால் என்ன? டோட்டல் குவாலிட்டி கொண்ட மொத்த தரம் என்று சொல்றது முழுமை தரம் அல்லது மொத்த தரம். சரிதானே? மொத்த தரத்தை நாங்கள் ஏற்படுத்தலாம். முழுமை தரம் குவாலிட்டியை நாங்கள் கல்வியின் மொத்த தரத்தை குவாலிட்டியை ஏற்படுத்தலாம். ஆகவே மற்றும் கிடைக்கும் அளவும் மேம்படலாம். சரிதானே? இவ்வளவும் போதும். ஆகவே முதலாவது யோசனை என்னது சொல்லுங்க? என்ன முதலாவது யோசனை? மையப்படுத்தப்படாத வள விநியோகம். இரண்டாவது ஆலோசனை என்னது உங்களது? சார் நான் உங்களுக்கு எடுக்கிறேன், இன்னொரு கொஞ்ச நேரத்தில் எடுக்கிறேன் சார், லெக்சர்ஸ்ல இருக்கேன். ரெண்டாவது என்னது? அரசு தனியார் கூட்டு முயற்சி. சரியா? இந்த ரெண்டும் நாங்க சொல்லக்கூடிய ஆலோசனைகளாக இருக்கு. ஓகே, போதுமா அந்த கேள்விக்கான விடைகள்? ஓகே தானே? ஓகே சார். சரி, தேங்க்யூ. அப்ப பாருங்க, இவ்வளவு நேரம் உங்களுக்கு எடுத்திருக்கேன். சரி, இந்த 5 கேள்விக்கான விடயத்தான் எங்களால பார்க்க முடிஞ்சது. இப்ப எனக்கு எல்லாரும் மனசை திறந்து ஒரு ஆலோசனை சொல்லணும். நான் உங்கள்ட்ட எதிர்பார்க்கிறேன் நிறைய. என்னன்னு கேட்டால், இந்த மெத்தட் சரியா உங்களுக்கு? நீங்க எல்லாம் அடல்ட்ஸ் தானே, நீங்க விரும்புற மாதிரி தான் நான் செய்யலாம். என்ன சொல்றீங்க? சொல்லுங்க. போவோமா இந்த மாதிரி வினாவிட டைம்? என்னண்டு டிஸ்கஸ் பண்ணி போறதும் எங்களுக்கு திருப்பி நாங்கள் படிக்க நேரம் ஞாபகத்துல இருக்கும் சார். இல்லாட்டி மிஸ் என்ன நடக்கும்னு சொல்லுங்க பாக்கலாம். சும்மா நான் கேள்வியை தந்து விலைக்கு போறமையோ இருக்கும். கடைசி நேரம் ஒரே பாடமாக்குற வேலையா இருக்கும் சார். இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு போனா ஈஸியா ஈஸியல்லோ. அது உங்களுக்கு போரிங்கா இருக்காட்டு கேட்கிறேன். அந்த மெட்டாக்கள் எப்படி சொல்றீங்க சிஸ்டர்? எனக்கு போரிங் இல்ல சார். ஓகேயா? மெட்டாக்கள் எப்படி அபிப்பிராயம் சொல்லுங்களேன். எனக்கும் ஓகே சார். இப்படி ராமச்சந்திரன் சார் ஓகேயா? இந்த மெதல் போ, நான் பெரிய ஆக்கள் தானே, அதுக்கு அதை நான் கேட்கிறேன். கொஞ்சம் பேர் சொல்ற விஷயங்கள் ஞாபகம் இருக்கும் சார் எங்களுக்கு. இல்லாட்டி என்ன நடக்கும் சொல்லுங்க. நானும் கேள்விக்கு இப்படியே அது இந்த வகுப்பு தேவையில்லை உங்களுக்கு. நான் சும்மா ஆன்சரை ரெடி பண்ணிவிட்டு போட்டீங்கன்னா போட்டுன்னா அதோட முடிஞ்சிடும். என்ன சொல்றீங்க? ஆனா அதுல நீங்க பாடம் உட்கார்ந்து எழுப்பி நீங்க சொன்ன மாதிரி சிஸ்டர் சொன்ன மாதிரி பாடமாக்க வேண்டி வரும். சரியா? இந்த உத்திகளை கண்டு பாடமாக்கி நிக்கவே மாட்டேன் சார். அங்க போய் அங்க யோசிக்க வரவே மாட்டேன். என்னண்டு பாடமாக்கிட்டு போய் அங்க சோதனையில யோசிக்கிறத விட வராது. கடைசி வரைக்கும் வராது. நீங்க எப்படி விளங்கினீங்கன்னா தானே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்ப நான் சரியா பிள்ளையோ இந்த டாக்குமெண்ட் போட போறேன். எழுத்து பிள்ளைகள் இருந்தாலும் நீங்க திருத்திக் கொள்ளுங்க. சரியா?
ஓகே சார் சார் நீங்க ஓகே போடுங்க ஓகே நீங்க உடனே போடுங்க நான் இதை ஓகே போடுறேன். உடனே நான் இதை போட்டு விடுறேன். நீங்க திருத்தி கொண்டு அதை கொஞ்சம் படிங்க. இயல்பானவர்கள் எழுத்து பிள்ளைகளை திருத்தி போட்டு போடுறேன். நீ ஒரு 2 மினிட்ஸ் கட்டு சரிதானியா? நீங்க 2 செஷனுக்குரிய விடையாக எடுங்க. அடுத்த கிளாஸ்ல நாங்க அடுத்து பார்ப்போமா? சரியா? கொஞ்சம் ஓகே எனக்கு கூட சார் எடுத்து படிப்பிக்க வேண்டியது நான் படிப்பிக்கிறேன். சரி, ஓகே, ஓகே சார் ஓகே தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ சார் நாளைக்கு ஓகே சார் இருக்கு ஓகே செஷன். சார் நாளைக்கு இருக்கு 5 மணிக்கா 5 காலுக்கு. சரி சரி சார் சார் ஓகே சார் சரி ஓகே சார் ஓகே, சரி சார் நான் தேங்க்யூ இப்போ போட்டு தேங்க்யூ விடுறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார் குட் நைட் காட் பிளஸ் யூ குட் நைட். சார் ஓகே தேவையான தேங்க்யூ சார். நோட்ஸ் ஓகே, இருந்தா நான் இப்போ இதை சார். போட்டு விடுறேன். சரி, சரி. ஓ சார் சார் Thank you. இது சம்பந்தமான வேற பிடிஎஃப் நோட்ஸ் எதுவும் இருந்தாலும் போடுங்க சார் எங்களுக்கு நாங்களே ஷார்ட் நோட்ஸ் எடுத்து வைக்கலாம் சும்மா. ஓகே, 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 சரி, சரி. ஏதாவது தகவல் இருந்தா சார் நோட்ஸ் வடிவில போடுங்க சார். கட்டாயம், கட்டாயம். தேங்க்யூ. தேங்க்யூ வெரி மச் சார். குட் நைட் தேங்க்யூ. சார். குட் நைட், குட் நைட். பாய்.